welcome to ETL Awareness and Support webinar organized by School Education Department and EDI. EDI அப்படின்ற வார்த்தை உங்களுக்கு புதுசாக இருக்கலாம். அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது பள்ளிக்கல்வித்துறை, ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட். அலாங் வித் பள்ளிக்கல்வித்துறை, EDI தொழில் முனைவோர் மேம்பாட்டு கழகம் சேர்ந்து நடத்தக்கூடிய ஈவெண்ட் தான் இது. தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் அண்ட் இனோவேஷன் இன்ஸ்டிடியூட். ஸோ இந்த ரெண்டு கவர்மெண்ட் பாடியும் சேர்ந்து அடல் டிங்கரிங் லேப் சம்பந்தமா ஸ்கூல்ஸுக்கு தேவையான ஹெல்ப், சப்போர்ட், அவேர்னஸ் எல்லாமே கொடுக்கணும் அப்படின்றதுக்காக டெக்னிக்கல் பார்ட்னர்ஸை எங்களை ஆன்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த வெபினார்ஸ் லாஸ்ட் பிஃபோர் மந்த் அக்டோபர் ஃபுல்லா ஆல்ரெடி செலக்ட் ஆன ஸ்கூல்ஸுக்கு தேவையான ஹெல்ப் எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஜனவரி இல்லைன்னா பிப்ரவரியில் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால அதுக்கு முன்னாடி எல்லா ஸ்கூல்ஸுக்கும் வந்து அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும்போது நம்ம எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன உடனே வேலை ஃபாஸ்டா நடக்கும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இந்த வெபினார் இந்த நவம்பர் டிசம்பர் மந்த்ஸ்ல நடத்திட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கூல்ஸ் யாராவது இது வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணல, அட்டென்ட் பண்ணல அப்படின்னா ஆஸ்க் தெம் டு ரெஜிஸ்டர். நாங்கள் அந்த லிங்க்கும் குரூப்ல போடுறோம். tniic.in வெப்சைட்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணலாம். நீங்களும் அப்படிதான் ரெஜிஸ்டர் பண்ணிருப்பீங்க. சப்போஸ் ரெஜிஸ்டர் நீங்க பண்ணாம எனக்கு டேரக்டா லிங்க் வந்திருக்கு அப்படின்னா ப்ளீஸ் ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா தான் we can make a note of it. அதை வச்சு தான் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் ப்ராப்பராக கொடுக்க முடியும். That's about it. So நான் அரவிந்த் from Infinite Engineers, one of the technical partner for this event. We have Niyamat with us from Thinkin Lab, and we also have 3 other technical partners: Agino, Asimo Global Technologies, and Indro Labs. So before going in, EDI பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம், அதாவது இனோவேஷன், ஆண்டர்பிரினர்ஷிப், இந்த ரெண்டு விஷயம் தான் இவங்களோட கோர் ஐடியாஸா இருக்கு. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை தமிழ்நாடு ஃபுல்லா டெவலப் பண்றதுக்கு MSME, அதாவது இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்ட்ரிஸ் கீழே வரக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் தான் EDII. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் ஒரு ஐடியாவோட வராங்கன்னா அவங்க தேவையான ஃபண்டிங்ல இருக்கு, அவங்களுக்கு தேவையான ஹெல்ப் அண்ட் சப்போர்ட், கவர்மெண்ட் டாக்குமெண்டேஷன், இது எல்லாமே கைட் பண்ணுவாங்க. They might also give some of the schools, some of the individuals funding. So இதுல nearly 2.3 entrepreneurs have been created in the past few years, and தமிழ்நாடு ஸ்டார்ட்அப் அண்ட் இனோவேஷன் பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய நோடல் ஏஜென்சி இவங்க தான். இந்த EDI லாஸ்ட் இயர் 2019ல பள்ளிக்கல்வித்துறையோட ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திட்டாங்க, அதாவது ஒரு MOU சைன் பண்ணாங்க. ஸோ இந்த MOUல பேஸ் பண்ணி எல்லா ஸ்கூல்ஸ் இன்சைட் தமிழ்நாடு இனோவேஷன் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம்ஸ், காம்படிஷன்ஸ், ஹெல்ப், சப்போர்ட் சிஸ்டம், அடல் டிங்கரிங் லேப்ஸ் மாதிரியான மேக்கர் ஸ்பேசஸ் ஊக்குவிக்கிறதுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த MOUவோட சாராம்சம். இதுல போன வருஷம் சைன் பண்ணதுக்கு அப்புறம் we did an event called தமிழ்நாடு இளம் இனோவேட்டர்ஸ் சேலஞ்ச் அப்படின்னு TNIIC அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா மாவட்டத்திலையும் இந்த காம்படிஷன் நடத்தியிருந்தோம். ஸோ இதுல நியர்லி 1500 ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. இந்த காம்படிஷன் ஒரு யூனிக் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலா நீங்க ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷன், காம்படிஷன் அப்படின்னு போறீங்கன்னாலே பசங்க வந்து ஒரு ப்ராஜெக்டோ இல்லை ஒரு ப்ரெசன்டேஷனோ இல்லை ஒரு ப்ராடக்டோ செஞ்சு கொண்டு போயிட்டு அங்க ப்ரிப்பேர் பண்ணதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு ப்ரைசஸ், அவார்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும். பட் TNIICல ஃபுல் அண்ட் ஃபுல் பசங்க வந்து எந்த வித ப்ரிப்பரேஷனுமே இல்லாம வருவாங்க. அங்க வந்து ஆன் ஸ்பாட்ல அவங்க கொடுக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் வச்சு ஆன் ஸ்பாட்ல வந்து ஒரு கேம் விளையாடிட்டு அதுக்கப்புறம் ஒரு சேலஞ்ச் எடுத்துப்பாங்க. இந்த ரெண்டுத்தோட ஸ்கோரை சேர்த்து அந்த டீம்ஸ்ல இருந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எந்தெந்த டீம் போவாங்கன்றத 21st century ஸ்கில்ஸ் பேஸ் பண்ணி அசஸ் பண்ணி அதவங்கள அடுத்தடுத்த லெவலுக்கு நாங்கள் ப்ரொமோட் பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து ஒரு 4 லெவலா நடந்திருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் ஸ்டார்ட் அப்ஸ் இன்ஃபுளுசர்ஸ் வாரர்ஸ் மாதிரி ஒரு 7 ஸ்டார்ட் அப் வந்து, ஸோ நாங்கள் ஸ்டார்ட் அப்ஸ் வந்து காலேஜ் ESEL ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணோம். அந்த ESEL ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல்ஸ்ல போயிட்டு இந்த ஈவெண்ட்டை நடத்தினாங்க, பசங்களுக்கு அந்த சேலஞ்ச் எக்ஸிக்யூட் பண்ணாங்க. அது மூலியமா ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் ஒரு சில டீம் செலக்ட் பண்ணப்பட்டு ஜோனல் லெவல்ல 4 days ரெசிடென்ஷியல் கேம்ப் நடந்தது. மதுரை ரீஜன்ல மதுரை அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்தது. இதுல some of your students also might be there in the picture. மதுரை அண்ணா யூனிவர்சிட்டியில் எடுத்த பிக்சர். ஸோ இது மாதிரி இந்த 4 நாள்ல அவங்களோட ஐடியாவை ஒரு ப்ராடக்டாவோ ஒரு சர்வீஸாவோ கொண்டு வரதுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே சொல்லிக் கொடுக்கப்பட்டது. இந்த ப்ராசஸ், அதாவது இந்த TNIIC நடத்தின இந்த ஒரு வருஷத்துல எங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டது, ஒன்று, அடல் டிங்கரிங் லேப் இருக்கிற ஸ்கூல்ஸ்க்கு நிறைய ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் தேவைப்படுது இன் கேஸ் ஆஃப் ட்ரைனிங், டாக்குமெண்டேஷன் எல்லாம்.
அடல்ட் டிங்கரிங் லேப் பத்தி எங்களுக்கு தெரியும் சார், ஆனால் எப்படி அப்ளை பண்றதுன்னு தெரியலன்னு ஒரு செட் ஆஃப் ஸ்கூல்ஸும், அடல்ட் டிங்கரிங் லேப்னா என்ன அந்த ஸ்கீம் எங்களுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி வெவ்வேறு லெவல் ஆஃப் ஸ்கூல்ஸ் பார்த்தோம். ஸோ அதனால ஒரு டைப் ஆஃப் ஸ்கூல்ஸுக்கும் தேவையான ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் கிரியேட் பண்றதுக்காக தான் இந்த ATL சப்போர்ட் அண்ட் அவேர்னஸ் ப்ரோக்ராம். ஸோ இதுக்கப்புறமும் நிறைய உங்களுக்கு ப்ரோக்ராம்ஸ் ஈவெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட்ல இருந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஃபார் நவ் we are doing this. So this is about EDI and the whole program ஏன் பண்றோம் என்ன பண்றோம் அப்படின்றது. Next is என்னோட personal introduction. I'm Arvind. I'm a startup co-founder, an education startup called Infinite Engineers. So this is my startup. We started this in 2013. College final year la start பண்ணோம். It's almost 7 years now. We reached nearly 500 plus schools in Tamil Nadu, Kerala. We are doing some of the workshops in Singapore, Zimbabwe, and next year we are going to do in Australia also. So these are some of the products and services that we do. We have a lineup called Dexter, Dexter Box, Dexter Classroom, Dexter Zone. So one unique விஷயம், but the basic tagline will be designing learning experiences. ஸோ இதுதான் அவங்க இன்ஃபைனஸோட பேசிக் டேக்லைன். ஸோ அவங்க படிக்கிற விஷயத்த செயல்முறையாக செஞ்சு படித்து கற்றுக்கும் போது ரொம்பவே அவங்க நல்லா கற்றுப்பாங்க அப்படின்றது தான் விஷயம். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த அடல்ட் டிங்கரிங் லேப் தட் வி ஹவ் செட்டப். இது என்னோட ஸ்கூலில் நாங்கள் போய் செட்டப் பண்ண அடல்ட் டிங்கரிங் லேப். வெரி ஸ்பெஷல் டு மீ பிகாஸ் இது ஒரு ஹாஃப் வந்து நான் 10th படித்த கிளாஸ் ரூமையும் இன்னொரு ரூமையும் கம்பைன் பண்ணி தான் வி மேட் திஸ் லேப். ஸோ இட்ஸ் வெரி personally close to my heart, Adult Tinkering Lab. And we are doing this Adult Tinkering Lab in the name of IE Tinker Labs. So in the name la dhaan pannittu irukom. Innovation and Entrepreneurship, IE, and மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. So this is one of the Adult Tinkering Lab that we did. I'll just stop sharing my screen. Okay. Niyamat, yes sir. You can introduce yourself and you can take. Okay, வாய்ஸ் கேக்குதா? கேக்குது. Okay, fine. Two minutes. Load ஆயிட்டு ஸ்கிரீன் தெரியுதுங்களா? Yes. Okay. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இது அட்டல் அவேர்னஸ் கேம்ப். அரவிந்த் வந்து உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்பாரு. ஸோ இது ஏன் பண்ணுறோம், இது எப்படி, ஹவு இட் ஹேப்பன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் ஸோ இதுக்கான தேவைகள் என்ன இருக்குது அப்படின்றத எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். என் பேர் நியாமத். நான் திங்கின் லேப்னு சொல்லிட்டு வேலூரில் ஒரு ரோபோட்டிக்ஸ் கம்பெனி ஒன்று வச்சுருக்கோம். ஸோ நாங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஹேண்ட்ஸ் ஆன் சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். as well as ATL labs செட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். and then we are mentoring them. so ATL classes and then ATL இருக்கிற ஸ்கூல்ஸ்க்கு mentoring programs தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் என்னென்ன டொமைனில் இருக்கோம் அப்படின்ற பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் என்னென்ன சேலஞ்சஸ் ரியல் வேர்ல்டில் ஃபேஸ் பண்ணோம், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணது எங்களுக்கு தெரிய வந்ததுன்ற நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறமேலு இந்த ATL எப்படி ஒரு கம்ப்ளீட் சைக்கிளை ஃபுல்ஃபில் பண்ணுது அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ஸோ ஒரு 2 எக்ஸாம்பிள் நான் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் ரீசைக்கிளபிள் பென்னு யூஸ் பண்ணியிருக்காங்க, பென்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்துட்டு. ஸோ விச் இஸ் எக்கோ ஃப்ரெண்ட்லி. ஸோ இது ஒன் ஆஃப் த இன்னோவேஷன். ஸோ இந்த இன்னோவேஷன் வந்து இவங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷனோ இல்லை வந்து த ஹிந்து சயின்ஸ் எக்ஸ்போ அப்படின்ற ஒரு சயின்ஸ் எக்ஸ்போவில் இதை காட்டி தான் வந்து அவங்க அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போனாங்க இவங்களோட இன்னோவேஷனை. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டோட இன்னோவேஷனை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்ம் கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ அந்த ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு தர்றதுக்கும் அவங்களோட ஐடியாஸை ப்ராடக்டாக கொண்டு போகிறதுக்கும் தான் இந்த அட்டல் டிங்கரிங் லேப் வந்து மெயின் ரோல் இருக்க போகுது. ஸோ அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், அந்த ஐடியா ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு கன்வெர்ட் பண்ணி பார்க்கறதுக்கும், அதில் 2-3 அட்டெம்ப்ட் ஃபெயிலியர்ஸ் ஆப்வியஸ்லி இட் ஹேப்பன்ஸ். ஸோ 2-3 அட்டெம்ப்ட் எடுத்தும் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்கு. ஸோ அதுக்கான ஸ்பேஸையும் அதுக்கான வாய்ப்பையும் கொடுக்கறதா வந்து இந்த அட்டல் டிங்கரிங் லேபோட அல்டிமேட் கோலாக இருக்கும். ஸோ இது ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட். அண்ட் தென் இது என்னன்னு நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஷாருக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூல் +2 படிக்கிற ஒரு பையன் 64 கிராம்ஸ்ல ஒரு சேட்டலைட் செஞ்சிருந்தார். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு வெளியில் நடந்த ஒரு ஈவெண்ட் மூலமா போய் தான் இந்த சேட்டலைட்டை அவரால் செய்ய, ஒரு வெளியில ஒரு யூரோ கிட்ஸ் அப்படின்ற
ஒரு கம்பெனி நடத்துகிற ஈவெண்ட்ல போய் தான் இவரால் ஒரு இதே பண்ண முடியும், ஒரு சேட்டலைட் இவரால் பண்ண முடியுது. ஸோ இவருக்கு ஐடியா இருந்திருக்கு, இதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவருக்கு ஒரு ஸ்பேஸ் தேவைப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுனால அவங்களால பயன்படுத்திக்க முடிஞ்சுது. ஆனால் அதே சமயம் ஒரு சில பேருக்கு ஐடியாஸ் இருக்கும், பட் வாய்ப்பு சரியா இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மை கொடுக்கறது தான் வந்து ஏடிஎலோட வேலை. இதுல நான் 2 எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். ஒரு டெக்னாலஜி இல்லாத ஒரு ஐடியா, ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னாலஜி உள்ள ஐடியா. ஸோ வாட் எவர் த ஐடியா உங்களோட ஐடியா எந்த டொமைன்ல இருந்தாலும், எந்த மாதிரி இருந்தாலும், அது மாதிரி எல்லா டைப்புக்கும் ஒரு ஸ்பேஸ் கொடுக்கறதா வந்து ஏடியோட அல்டிமேட் கோல். நெக்ஸ்ட், ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி நான் வேலூர்ல திங்கின் லேப் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி வச்சிருக்கோம். ஸோ எங்களோட டொமைன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ரோபோட்டிக்ஸ் கிளாஸஸ் ப்ராக்டிக்கலாக எடுக்கிறது. அண்ட் தென் ஏடிஎல் சிலபஸ் வந்து நாங்கள் தமிழில் அப்படியே எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ வீடியோஸாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இட்ஸ் ஆன் ப்ராசஸ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு மற்ற ரீஜனல் லாங்குவேஜ்லேயே பண்ணலான்னு ஐடியா இருக்கு. ஸோ இப்போதைக்கு ஏடிஎல் சிலபஸ் ஒரு சில ஸ்கூலில் ஏடிஎல் ஆப் செட் பண்ணிட்டாங்க. பட் ஏடிஎல்கான கிளாஸஸ் எடுக்கிறப்போ அவனுக்கு வந்து ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் வருது. யூடியூப்ல டுட்டோரியல்ஸ் ஹிந்திலையும் இங்கிலீஷ்லையும் இருக்கு. ஸோ தமிழில் ஒரு சிலபஸ் பேஸ்டாக இல்லை அப்படின்ற ஒரு கேப் இருந்ததுனால ஸோ ஏடிஎல் சிலபஸ்க்கு வந்து நாங்கள் தமிழில் வீடியோஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் தென் எங்களோட பேசிக்காக பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியில தான் இருந்தோம். அதாவது ஒரு ஐடியாவை ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணுற டொமைனில் தான் நாங்கள் இருந்தோம். அண்ட் தென் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ ஒன்ஸ் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் விஐடி அப்படின்னு ஒரு யூனிவர்சிட்டியில் மெடிக்கல் ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறதுக்காக எங்களை கூப்பிட்டுருந்தாங்க. கன்சல்டன்ட் அண்ட் டெக்னிக்கல் பார்ட்னர்ஸாக கூப்பிட்டுருந்தப்போ நாங்கள் வந்து ப்ராடக்ட் டெவலப் பண்ணிட்டு இருக்கப்போ எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஸ்கூலில் படித்த இல்லை ஸ்கூல் லேப்ல செஞ்ச ப்ராக்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் தானே தவிர அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அப்போ தான் நாங்கள் ஒரு விஷயம் ரியலைஸ் பண்ணோம். என்னன்னா, ஸ்கூலில் படித்த எல்லாமே வந்து ரியல் வேர்ல்ட்ல அப்ளை ஆகுது. பட் அது என்னன்னு தெரியாமலே நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்றது அப்போ தான் எங்களுக்கு புரிஞ்சுது. ஓகே, இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைப்போம். ஸோ அப்போ லேர்னிங் வந்து ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்த்தா நமக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னும் இன்ட்ரெஸ்டோட படிப்பாங்க. ஓகே, இது ரியல் வேர்ல்ட்ல எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்றது அவனுக்கு ஸ்கூல் படிக்கும் போதே அவனுக்கு வந்து அதை காட்டிட்டா he'll be more interested. ஸோ புரிஞ்சு படிக்கணும்னு ஆசைப்படுவான். ஸோ மனப்பாடம் மட்டும் பண்ணாம இதோட அப்ளிகேஷன் எங்கே அப்படின்னு சொல்லி அவன் தேட ஆரம்பிப்பான். ஸோ அதனால தான் வந்து we entered into school domain. அண்ட் தென் we are also doing டியாலஜி அப்படின்னு சொல்லி ஈவென்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஜஸ்ட் வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன பொருட்கள் வந்து ஸ்டூடெண்ட் வச்சே சேவிக்கிறது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வால் கிளாக்கு, கால்குலேட்டர்ஸ், அந்த மாதிரி சின்ன சின்ன டிவைசஸை விச் இஸ் ஆல்சோ ஒர்க்கிங். ஸோ அது வேலையும் செய்யும் கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்களாக செய்ய வைக்கிறது. அண்ட் தென் ஃபண்டமெண்டல் ஃபேக்டரின்றது சயின்ஸ் ஃபார்முலாவை ப்ராக்டிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸாக கண்டக்ட் பண்ணுறது. அதாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணான்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் ஆஃப் பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி லேப் தான். ஸோ பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி லேப்ல பண்றத இன்னும் டீடைல்டாக இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுத்து அது பண்ற மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ படிக்கிற எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்ஸும் எல்லா ஃபார்முலாஸையும் பண்ணி பார்த்தோன்னா அவனுக்கு இந்தந்த ஃபார்முலால என்னென்ன எழுத்து இதை தான் டினோட் பண்ணுது, இது இங்கே சேஞ்ச் பண்ண இங்கே சேஞ்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபார்முலாவை பற்றி ஒரு புரிதல் கொடுக்கறதுக்கான இடம் தான் வந்து ஃபண்டமெண்டல் ஃபேக்டர். ஓகே, ஸோ இது முன்னாடி அரவிந்த் சொன்ன மாதிரி அட்டல் டிங்கரிங் லேப்னா, ஸோ இது ஒரு லேப் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பெரிமெண்ட், எல்லாமே செஞ்சு பார்த்து கற்றுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ 3D பிரிண்டர் இருக்கு, ஒரு பொருள் ஒரு டிசைனை பிரிண்ட் பண்ணுறது, டெலிஸ்கோப் இருக்கு, அண்ட் தென் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்விவிங் மிஷின் இருக்கு, லாஸ்ட்ல ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கிட்ஸ் இருக்கு. ஸோ எல்லாமே வந்து ஏடிஎல் லேபை பொறுத்த வரைக்கும் செஞ்சு அதுலேருந்து கற்றுக்கிறது தான். ஸோ மனப்பாடம் பண்ணுறது அப்படின்ற கான்செப்ட் இங்கே இருக்காது. ஸோ இந்த வெபினாரில் ஸோ ஏடிஎல்னா என்ன, ஸோ எதுக்கு ஏடிஎல் வரப்போகுது, எப்படி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஸ்கூலுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்றது இப்போ நம்ம பார்த்துருந்தோம். அப்ளிகேஷன் ப்ராசஸ், ஸோ இது அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் கிரைட்டீரியா என்ன, எந்தெந்த ஸ்கூல்லாம் வந்து செலக்ட் ஆகும், அதுக்கான ப்ராசஸ் என்ன, அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஒன்று இருக்குது. அது எண்ட் ஆஃப் த ஒர்க் ஷாப்பில் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுவோம். அதை நீங்கள் இப்போ ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் கவர்மெண்ட் தான் போர்ட்டலில் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண உடனே, ஸோ இப்போ நீங்கள் ஃபில் பண்ணி வச்சிருக்கிற ஃபார்மை பார்த்து அதில் ஃபில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும், அதில் ஒவ்வொன்றும் என்னென்ன மீனிங், எப்படி டேட்டாஸ் எடுக்கணும், எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்றத வந்து இப்போ நம்ம ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி அரவிந்த் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ நெக்ஸ்ட் வந்து செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் என்னென்ன டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் போட்ட உடனே ஃபண்ட் வந்துடும் நினைச்சுக்கிறாங்க. அது கிடையாது. அதுக்கப்புறமேல இருந்து ஒரு சில டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ்ல பண்ண வேண்டியது இருக்கு. ஓகேங்களா? ஸோ செலக்ட் ஆகிறதுக்கு ஒரு அப்ளிகேஷன், செலக்ட் ஆகி ஃபண்ட் வர்றதுக்கு இன்னொரு செட் ஆஃப் ப்ராசஸ் இருக்கு. ஸோ அது என்னென்ன ப்ராசஸ், அதில் மோஸ்டா எங்க ஸ்கூல்ஸ் வந்து மிஸ்டேக் ஆகுது, என்னென்ன ரீசனால ரிஜெக்ட் ஆகுது அப்படின்றத சொல்லியிருப்போம்.
அண்ட் தென் அட் லாஸ்டா இந்த ஸ்கீமோட டீட்டெயில், இந்த ஸ்கீம்ல எவ்வளவு ஃபண்டிங் வருது, அது எப்படி பிரிச்சு யூஸ் பண்ணணும், அப்புறம் உங்களுக்கு வந்து யார்கிட்ட பொருள் வாங்கணும், எப்படி அவங்கள செலக்ட் பண்ணணும், ஸோ அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு இதுல நான் சொல்லி தருவோம். ஸோ நெக்ஸ்ட், ஸோ அட்டல் டிங்கரிங் லேப் அப்படின்ற ஒரு ஐடியா ஃபர்ஸ்ட் எப்போ வந்ததுன்னா, ஸோ 2015-16 நிதி ஆயோக், அதாவது நேஷனல் இன்ஸ்டியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் நிதி. ஸோ நிதி ஆயோக்னு சொல்லிட்டு ஒரு பாடி பிளானிங் கமிஷன் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கு கீழே வர்றதுதான் அட்டல் இன்னோவேஷன் மிஷன் அப்படின்ற ஸ்கீமு கீழே 4 டாபிக்ல கொண்டு வராங்க. அதுல ஸ்கூல்ஸ்க்கு ரிலேட்டட் என்னன்னு பாத்தீங்கன்னா அட்டல் டிங்கரிங் லேப்ஸ், அதுதான் நம்ம ஷார்ட்டா ஏடிஎல் லேப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல் ஹை ஸ்கூல் அண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல். ஸோ அது பிரைவேட் ஸ்கூலா இருக்கலாம், சிபிஎஸ்சி, மெட்ரிக், கவர்மெண்ட் எய்டட், ஸோ இது என்ன கேட்டகரியில வேணா இருக்கலாம். ஆனா அதுக்கு எலிஜிபிலிட்டின்னு பாத்தீங்கன்னா ஹை ஸ்கூலா இருக்கணும், இல்ல ஹையர் செகண்டரி ஸ்கூலா இருக்கணும். ஸோ இதுதான் பேசிக் எலிஜிபிலிட்டி. ஸோ அரவிந்த் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி, ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கூல்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா கூட அவங்கள்ட்ட சொல்லி கூட இந்த லிங்க்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுங்க. ஸோ தட் அவங்களுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிறப்போ இல்லை மற்ற ப்ராசஸ் எல்லாத்தையும் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இது ஃபர்ஸ்ட் எப்படி அப்ளை பண்ணணும், இதுல இந்த வெபினார்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில வெப்சைட்ஸ்லாம் சொல்லுவோம். ஸோ அதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி அப்ளை பண்ணணும்னா aim.gov.in அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்கு. ஸோ அதுல போயிட்டு நம்ம ஸ்கூலோட பேசிக் டீடைல்ஸ் கொடுக்கணும். ஓகேங்களா? அது அப்ளிகேஷன் ஃபார்ம்ல இருக்கும். நம்ம ஜஸ்ட் அவங்க கேட்குற இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஸ்கூலோட டேட்டாஸ் எடுத்து ஃபில் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ ஓவரால் இந்தியாவில் இதுக்கு முன்னாடி என்னென்ன ஸ்கூல்ஸ் இருக்கு, தமிழ்நாட்டில் எவ்வளவு ஸ்கூல்ஸ் இருக்கு அப்படின்ற சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இங்க இருக்கு. 2016 2019 வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சுமார் ஒரு 15,000 ஸ்கூல்ஸ் கிட்ட இந்தியா ஃபுல்லா ஏடிஎல் சாங்ஷன் ஆயிருக்கு. அதுல தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா 1455 ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎல் லேப் வந்து இது வரைக்கும் செலக்ட் ஆயிருக்கு, இந்த 2016 2019 வரைக்கும். ஸோ இதுக்கான தேவை என்ன? ஃபர்ஸ்ட் இந்த அட்டல் டிங்கரிங் லேப் கவர்மெண்ட் வந்து ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா 20 லட்சம் ரூபாய்கிட்ட கொடுக்குறாங்க. இவ்வளவு காசு ஸ்பெண்ட் பண்றதுக்கான ரீசன் என்ன, இதுக்கான பலன் என்ன, இதுக்கான பலன் நம்ம பார்க்க முடியுமானா ஆப்வியஸ்லி பார்க்கலாம். ஸோ உங்க முன்னாடி இருக்கிற ஸ்லைட்ல வந்து ஒரு டேட்டா ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ், அதாவது ஒவ்வொரு நாடுல இருந்து வருஷம் எவ்வளவு கண்டுபிடிப்புகள் உருவாகுது அப்படின்றத வச்சு ஒரு ரேங்கிங் மாதிரி ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுல கடந்த 5 வருஷமா இந்தியாவோட பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா 81ல இருந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா 66, 60 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம டாப் 50க்குள்ள இருக்கும். ஸோ இதுல அட்டல் டிங்கரிங் லேப் அண்ட் அட்டல் இன்னோவேஷன் மிஷனோட கான்ட்ரிபியூஷனும் வந்து ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட் லெவல்ல இப்போ நிறைய பேருக்கான ஐடியாவை ப்ராடக்டா கன்வெர்ட் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுனால ஸோ கண்டுபிடிப்பு வந்து நம்பர் ஆஃப் இன்னோவேஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ இதுதான் வந்து அட்டல் டிங்கரிங் லேப் மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸோட அவுட்புட்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து எப்படி ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இட்ஸ் ஓப்பன் டு ஆல். ஸோ எலிஜிபிலிட்டி இருக்கிற எல்லா ஸ்கூலும் அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கான வெப்சைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா aim.gov.in. அதில் போயிட்டு ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ யூசர் சைன் அப் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அங்கே தான் போகணும். அதில் ஸ்கூலோட மெயில் ஐடி, ஸ்கூலோட யுடைஸ் கோடு அண்ட் தென் கேப்சா கோட். ஸோ இது மூணுத்தையும் வந்து நம்ம அதில் என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கூல் ரெஜிஸ்டர்ட் மெயில் ஐடிக்கு வந்து எய்ம்லேருந்து வந்து ஒரு மெயில் வரும். ஸோ அதில் வந்து உங்கள் ஸ்கூலோட பாஸ்வேர்டு இருக்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டை அதே பேஜில் லெஃப்ட் சைடில் போடணும். ஓகேங்களா? ஸோ முன்னாடி ரைட் சைடில் போட்டோம், இப்போ வந்து லெஃப்ட் சைடில் போகணும். ஸோ அதே மெயில் ஐடி, அந்த மெயிலில் வந்த பாஸ்வேர்ட் அண்ட் தென் கேப்சா கோட். ஸோ இதை என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இந்த டீட்டெயில்ஸாக கேட்பாங்க. ஸோ ஸ்கூலோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், பேசிக் இன்ஃபர்மேஷன் அபவுட் த ஸ்கூல், ஸோ ஸ்கூலோட பெர்ஃபார்மன்ஸ்னா வந்து அகாடமிக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அண்ட் தென் நான் அகாடமிக் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்க்கு என்ன எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு, அண்ட் தென் ஏடிஎல் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா ஏடிஎல்க்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ நீங்க யோசிக்கலாம் ஏடிஎல் எங்க லேப்ல இல்லை, என்ன இன்ஃபர்மேஷன், தேவையான இன்ஃபர்மேஷன் அதில் கொடுப்பாங்க. ஸோ எல்லாமே ஒரே அப்ளிகேஷன் ஃபார்ம்ல தான் இருக்கும். ஓகே, ஸோ அதை நீங்க இப்போ ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன பிறகு இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. அரவிந்த், yes, can you proceed in the okay. Yeah, I'll share the screen.
என்னோட ஸ்கிரீன் விசிபிளா இருக்கு நிமித்? விசிபிள் ஆகுது அருண். எஸ், இட்ஸ் விசிபிள். ஓகே ஓகே டன். தேங்க் யூ. ஸோ வணக்கம் எவ்ரிவன் அகைன். திஸ் அரவிந்த். இது வரைக்கும் யாராவது லேட்டா ஜாயின் பண்ணியிருந்தீங்க, இது வரைக்கும் உங்க நேம், டெசிக்னேஷன், ஸ்கூல் நேம் நீங்க சாட்ல போடல அப்படின்னா ப்ளீஸ் புட் இட் ரைட் நவ். ஐ கிவ் யூ 2 minutes டைம். உங்க நேம், டெசிக்னேஷன், ஸ்கூல் நேம், டிஸ்ட்ரிக்ட், இந்த 4 விஷயம் சாட்ல போட்டீங்க அப்படின்னா we can mark the attendance easily. சிலர் சீக்கிரம் லேட்டா ஜாயின் பண்ணிருப்பீங்க, சிலர் டைப் பண்ணாம இருந்திருப்பீங்க. ஆல்ரெடி டைப் பண்ணி போட்டிருந்தீங்கன்னா மறுபடியும் போட வேண்டாம், ஒரு தடவை போட்டாலே போதும். ஸோ ஐ கிவ் யூ 2 minutes now. ஸோ ப்ளீஸ் யாராவது போடாம இருந்தீங்கன்னா இது வரைக்கும் நேம், டெசிக்னேஷன், ஸ்கூல் நேம் ப்ளீஸ் புட் இட் இன் த சாட். அண்ட் ஒன் மோர் திங், Q&A அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு ஜூம்ல. ஸோ அந்த Q&A கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ல உங்களுக்கு எந்த நேரத்துல எந்த கேள்வியில இப்ப நாங்க பேசும்போதே சிலர் ஏதாவது கேள்வி உங்களுக்கு தோணுதுன்னா உடனே அந்த கேள்வி அதில் போட்டுருங்க. நாங்க ஒரு செக்ஷன் முடிக்கும் போது அதுல இருக்க கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டே வருவோம். அந்த செக்ஷன் ரிலேட்டடா இருக்க கேள்விக்கு மட்டும். ஸோ மொத்தமா கடைசி வரைக்கும் எல்லா கொஸ்டின்ஸும் முடிஞ்சதுக்கு அப்புறம் லாஸ்ட் 20 minutes will allot for you to ask questions directly to us. நீங்க நேரடியா எங்க கிட்ட கேள்வி கேட்கலாம். நாங்க அதுக்கு raise hand ஒரு ஆப்ஷன் வந்து லாஸ்டா எனேபிள் பண்ணுவோம். அதை கொடுத்தீங்கன்னா we can unmute you. நீங்க டைரக்டா கேள்வி கேட்கலாம். ஸோ இப்போ வரைக்கும் உங்களுக்கு எந்த கேள்விகளும் இல்லை அப்படின்னா சாட்ல வந்து go on அப்படின்னு போடுங்க. சாட்ல go on அப்படின்னு போட்டீங்கன்னா I'll start with the application form. சாரி. சூப்பர். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியரா இருக்கும் அப்படின்னு நம்புறோம். ஸோ நீங்க இந்த வெபினாருக்காக ஒரு ஃபார்ம் ஃபில் அப் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிருப்பீங்க. ஸோ தட் ஃபார்ம் இஸ் ஒன்லி ஃபார் அட்டெண்டிங் திஸ் வெபினார். ஸோ இந்த ஜூம் வெபினாருக்கு அப்புறம் ஆக்சுவல் அப்ளிகேஷன் வில் பி ஓபன். நித்தி ஆயோகோட வெப்சைட்ல ஆக்சுவல் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓபன் ஆகும். அது ஓபன் ஆகும்போது நீங்க எப்படி அப்ளை பண்ணணுன்றது இப்ப நியாமத் சொல்லியிருந்தாரு. ஸோ அதுல போய் நியூ யூசர் சைன் அப் பண்ணணும். உங்க யூடைஸ் நம்பர், இமெயில் ஐடி கொடுத்து இந்த 2 விஷயம் நீங்க டைப் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இதுல சின்ன மிஸ்டேக் நடந்தாலும் மறுபடியும் அதை ரெக்டிஃபை பண்ணி நம்ம அப்ளை பண்றதுக்கு 10 to 15 days ஆயிடும். ஸோ அதனால டெஃபினட்டா இது 2 டைப் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அடுத்தது உங்களுக்கு பாஸ்வேர்டு வரும், அதை வச்சு லாகின் பண்ணிடுவீங்க. லாகின் பண்ண உடனே 4 ஸ்டேஜஸ் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான் டீடைல்ஸ். என்னென்ன டீடைல்ஸ் கேட்பாங்க அப்படின்றத இல்ல எக்ஸ்பிளைன் இட் டு யூ நவ. தேங்க்யூ. நிறைய ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்ட் ஹெச்எம்ஸ் வந்து அவங்க நேம், டெசிக்னேஷன் போட்டுட்டு இருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ஓபன் பண்ண உடனே விஷயம் கேட்கறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க ஸ்கூலோட நேம். இப்ப நார்மலா வந்து இப்ப நீங்க சாட்ல டைப் பண்ணும்போது உங்க ஸ்கூலோட நேம் வந்து நிறைய பேர் வந்து ஷார்ட் ஃபார்ம்ஸ் போட்டீங்க, GHSS இல்லைன்னா JNU அந்த மாதிரி ஷார்ட் ஃபார்ம் போடுறோம். ஸோ அந்த அளவுக்கு ஷார்ட் ஃபார்ம் நம்ம வந்து இங்க போடக்கூடாது. ஸோ எப்பவுமே ஸ்கூல் நேம் அஃபீஷியலா என்ன இருக்கோ அந்த ஃபுல் நேம் போடணும். அண்ட் நீங்க போடும்போது ஓரளவுக்கு ஷார்ட் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணணும். பிகாஸ் 35 கேரக்டர்ஸ் உள்ள இருந்ததுனா தான் நம்ம கம்ஃபர்டபுளா இருக்கும். 35 கேரக்டர்ஸ்க்கு மேல இருந்தது அப்படின்னா இந்த அடல்ட் டிங்கரிங் லேப்காக நீங்க செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ண வேண்டியது. ஸோ அப்படி நீங்க ஓபன் பண்ணும்போது பேங்க் பாஸ்புக்ல உங்க ஸ்கூல் நேம் ஃபுல்லா வரல அப்படின்னா உங்க டாக்குமெண்ட்ஸ் ரிஜெக்ட் ஆகும். ஸோ அதனால நீங்க அப்ளை பண்ணும்போதே உங்க ஸ்கூல் நேம் வந்து ஷார்ட் ஃபார்ம் பண்ணலாம். ஆனா ரொம்ப ஷார்ட்டா பண்ணக்கூடாது. GHSS அப்படின்னு போட்டக்கூடாது. GOVTHRACC ஸ்கூல் அப்படின்னு போடணும். பிரைவேட் ஸ்கூலா இருந்தது அப்படின்னா MHSS போடக்கூடாது. மெட்ரிக் HRACC ஸ்கூல் அந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ மொத்தம் 35 கேரக்டர்ஸ்க்குள்ள வர மாதிரி ட்ரை பண்ணுங்க. அதில் சப்போஸ் டவுட்ஸ், கொஸ்டின்ஸ் இருக்குன்னா யூ கேன் ஆல்வேஸ் கான்டாக்ட் அஸ். எங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் லாஸ்ட்ல நாங்கள் ஷேர் பண்றோம். அடுத்தது ஸ்கூல் நேம் வந்து கிளியரா கொடுத்தீங்கன்னா ஸ்கூலோட ஃபுல் அட்ரஸ், ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், பின்கோட், தென் நீங்க அஃபிஷியலா கொடுத்த இமெயில் அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர். முடிஞ்ச அளவுக்கு இந்த கான்டாக்ட் நம்பர் மொபைல் நம்பர்ஸாவே கொடுங்க. சப்போஸ் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்க வந்து லேண்ட்லைன் நம்பர் கொடுக்கலாம். அண்ட் இந்த இமெயில் வந்து நீங்க ரெகுலரா ஓபன் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு இமெயில் ஐடி கொடுங்க. சிலர் வந்து அட்டல் நீங்க தனியா ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணி அந்த மெயில் ஐடி கொடுக்குறாங்க. பட் என்ன ஆகுனா அந்த டைம் கேப்ல வந்து அந்த மெயில் ஐடியை நம்ம வந்து யூஸ் பண்ணாமலோ இல்லை பாஸ்வேர்ட் மறந்தோ அந்த மாதிரி நிறைய ஸ்கூலுக்கு இஷ்யூ வருது. ஸோ முடிஞ்ச அளவு நீங்க ரெகுலரா யூஸ் பண்ற ஸ்கூலோட அஃபிஷியல் இமெயில் அட்ரஸே நீங்க. அடுத்தது பிரின்சிபலோட நேம் ஆஸ் பர் ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நேம் கொடுக்கணும்.
மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ். இது வந்து நீங்க பிரின்சிபலோடது கொடுக்கலாம், ஆர் ஸ்கூலோடதுமே கொடுக்கலாம். அது எந்த ப்ராப்ளமும் இல்லை. அடுத்து ஆதார் நம்பர், பிரின்சிபலோட ஆதார் நம்பர். லாஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஆதார் எந்த மொபைல் நம்பரோட கனெக்ட் ஆயிருக்கோ அந்த மொபைல் நம்பர். நார்மலா அஃபிஷியல் நம்பர் நம்ம தனியாக ஒன்று வச்சிருப்போம். பட் நம்ம ஃபேமிலியில பர்சனல் நம்பர் வச்சு, இல்ல ஹஸ்பண்ட் நம்பர், ஒய்ஃப் நம்பர், பையன் நம்பர் அப்படின்னு வேற யாராவது நம்பர்ல ஆதார் மட்டும் லிங்க் ஆயிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா மேக் ஷூர் யூ கிவ் தட் எக்ஸாக்ட் நம்பர். நீங்க உங்க ஆதார் நம்பருக்கு ஓடிபி எந்த ஃபோன் நம்பருக்கு வருமோ அந்த ஃபோன் நம்பர் நீங்க இங்க கொடுக்கணும். மொபைல் நம்பர் இங்க மொபைல் நம்பர் நீங்க என்ன நம்பர் வேணா கொடுக்கலாம், அஃபிஷியல் நம்பர் கொடுக்கலாம், இல்ல சேம் நம்பர் கொடுக்கலாம், உங்களோட விருப்பம். பட் இங்க ஆதார் லிங்க் மொபைல் நம்பர் தான். நெக்ஸ்ட் சேம் திங்ஸ் ஃபார் வைஸ் பிரின்சிபல். நேம், மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ், ஆதார் நம்பர், ஆதார் லிங்க் மொபைல். சப்போஸ் உங்க ஸ்கூல்ல வைஸ் பிரின்சிபல் இல்ல அப்படின்னா ஏஹெச்எம் ஆர் வைஸ் பிரின்சிபல் ரெண்டுமே ஒண்ணுதான். இந்த 2 போஸ்ட்ல இருக்கவங்களோட நேம் கொடுக்கலாம். இப்படி ஒரு போஸ்டே இல்லைங்க எங்க ஸ்கூல்ல அப்படின்னா கேன் கிவ் எனி ஆஃப் த சீனியர் டீச்சர். உங்களுக்கு ஸ்கூல்ல இருக்கிறதுல பிரின்சிபலுக்கு அடுத்து யாரு மேஜர் இன்சார்ஜா இருப்பாங்களோ அவங்களோட நேம் டீடைல்ஸ். இது இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் கேட்கப்படும், இது மறுபடியும் கேட்கப்படாது. ஸோ அதனால நீங்க இதுல பேர் கொடுத்துட்டா எங்களுக்கு அந்த வேலை சொல்லுவாங்க, இது சொல்லுவாங்களா அப்படின்னு சிலர் கேட்க வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்க ஜஸ்ட் டீடைல்ஸ் கொடுத்தா போதும். அடுத்தது ப்ரொபோஸ்ட் ஏடிஎல் இன்சார்ஜ், அதாவது யார் வந்து அட்டல் லேபுக்கான இன்சார்ஜா போட போறீங்க ஒரு டீச்சர், அது அவங்களோட டீடைல்ஸ் போடணும். ஸோ இது வந்து நீங்க மாத்திக்கலாம். ஏன்னா இப்போ ஒருத்தர் போடுவீங்க, அவர் டிரான்ஸ்ஃபர் ஆயிடுறாங்க, இல்ல வேலையை விட்டு வேற வேலைக்கு மாறிடுறாங்க, இல்ல எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்றாங்கன்ற பட்சத்துல யூ கேன் சேஞ்ச் திஸ் அட் எனி டைம். ஸோ அதனால இப்போதைக்கு யார் உங்களுக்கு வில்லிங்கா இருக்காங்களோ அவங்களோட நேம், மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ், ஆதார் நம்பர், ஆதார் லிங்க் மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா போதும். அண்ட் தென் ஸ்கூலோட யூடைஸ் நம்பர். ஸோ இது பேசிக் டீடைல்ஸ். ஸோ இது வந்து லைக் ஒரு 10-15 மினிட்ஸ்ல நீங்க ஈஸியா டைப் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இந்த ஃபார்மோட பிடிஎஃப் நாங்கள் வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்புறோம். ஸோ அதை வந்து நீங்க வந்து ஒரு பிரிண்ட் எடுத்து இந்த டீடைல்ஸ் இப்பயே ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு நாங்கள் மெயில் அனுப்பிச்ச உடனே நீங்க பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா. அடுத்தது இயர்ஸ் சின்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அதாவது உங்க ஸ்கூல் ஆரம்பிச்சு எத்தனை ஆண்டுகள் ஆயிருக்கு, எத்தனை வருஷங்கள் ஆயிருக்கு அப்படின்றது. இது உங்க ஸ்கூலை பொறுத்த 5, 6, 10, 17க்கு மேலேயா அப்படின்னு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்க ஜஸ்ட் டிக் பண்ணா போதும். அடுத்தது டைப் ஆஃப் ஸ்கூல். உங்க ஸ்கூல் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூலா, லோக்கல் பாடிஸ், அதாவது இப்போ கார்பரேஷன் ஸ்கூல் இல்ல முனிசிபாலிட்டி ஸ்கூல் அப்படின்னா லோக்கல் பாடி, கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட். நாங்க வந்து பிரைவேட் ஸ்கூல் அப்படின்னா பிரைவேட்ல எய்டட் ஸ்கூலா இருந்தீங்கன்னா பிரைவேட் எய்டட் கொடுக்கணும். செல்ஃப் ஃபினான்சிங் ஸ்கூல், மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ் அப்படின்னா பிரைவேட் அன்எய்டட் அப்படின்னு கொடுக்கணும். இது தவிர வேற கேட்டகரி ஆஃப் ஸ்கூல்ஸ், கேந்திர வித்யாலயா, ஜவஹர் நவோதயா, ஆர்மி ஸ்கூல்ஸ், இல்ல வேற ஏதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூலா இருந்தா நீங்க அந்த ஸ்கூல் செலக்ட் பண்ணணும். அடுத்தது போர்ட் ஆஃப் அஃபிலியேஷன், சிபிஎஸ்சியா, ஐசிஎஸ்சியா, ஸ்டேட் போர்டா, ஐபியா, இல்ல வேற ஏதாவது போர்டு, நீங்க என்ன கரிக்குலம் ஃபாலோ பண்றீங்கன்றது செலக்ட் பண்ணணும். அடுத்தது கேட்டகரி. இது வந்து மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்கூல்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், பிரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாருமே அதர்ஸ்ல தான் வருவோம். கேந்திர வித்யாலயா, ஜவஹர் நவோதயா, டிஃபென்ஸ் ஸ்கூல்ஸ். ஸோ இந்த 3 மட்டும்தான் அவங்கவுங்க செலக்டிவ் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுவாங்க. பட் மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்கூல்ஸ் வில் செலக்ட் அதர்ஸ். அண்ட் தென் என்ன ஏரியால இருக்கு உங்க ஸ்கூல், நகர்ப்புறத்துல இருக்கா, கிராமப்புறத்துல இருக்கா, நகர்ப்புறத்துல இருந்தா அர்பன், கிராமப்புறத்துல இருந்தா ரூரல். அடுத்து கோ எஜுகேஷன் ஸ்கூலா, ஆமா, இல்ல எங்களுக்கு பாய்ஸ் ஸ்கூல், இல்ல எங்களுக்கு கேர்ள்ஸ் ஸ்கூல், என்னன்றது நீங்க செலக்ட் பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் எல்லாருக்கும் கிளியரா இருக்கு அப்படின்னா சாட்ல வந்து கிளியர் அப்படின்னு போடுங்க. ஸோ தட் ஐ கேன் நோ நான் சொல்றது உங்களுக்கு ரீச் ஆயிருக்கு அப்படின்றது. சாட்ல கிளியர் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஐ அண்டர்ஸ்டாண்ட் எவ்வளவு பேர் சொல்றீங்க பார்க்கலாம். சூப்பர். தேங்க்யூ ஜெயராணி மேம், தேங்க்யூ சண்பகவல்லி மேம், தேங்க்யூ சையத் சார், தேங்க்யூ பர்வீன் மேம், ராதா மேம். நான் சில பேர் படிக்கல, அவ்வளோ ஃபாஸ்டா நேம்ஸ் எனக்கு போட்டுட்டே இருக்கீங்க. ரொம்ப நன்றி. நிறைய பேருக்கு ரொம்ப கிளியரா இருக்கு. சூப்பர். வாவ், வேற ரெஸ்பான்ஸ். சூப்பர், awesome. So we'll go to the next step. Okay, Q&A-ல 2 கேள்விகள் வந்திருக்கு. I'll answer those 2 questions. வேலுமால் மெமோரியல் ஸ்கூல்ல இருந்து இன்னொரு கேள்வி கேட்டிருக்கீங்க. I'll answer that question a little bit later. இப்போ சொன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். We'll try that at a later time.
ஸோ இன்னொன்று வந்து இந்த பிபிடியோட ஸ்லைட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ண சொல்லி கேட்டிருக்கீங்க. நாங்கள் இந்த மீட்டிங்கோட ரெக்கார்டிங், அதாவது வீடியோ ரெக்கார்டிங் யூடியூப்ல போட்டுட்டு அந்த லிங்க் உங்களுக்கு டெஃபினட்டா ஷேர் பண்ணுவோம். அண்ட் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்பப்படும். பிபிடி வந்து இப்போதைக்கு ஷேர் பண்றது இல்லை. We can only share you the video and the PDF. And then when we have to apply அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து அஃபிஷியலா ஜனவரி ஆர் ஃபெப்ரவரியில சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓபன் பண்ணுவாங்க. ஒன்ஸ் தே ஓபன், we'll mail to your registered mail IDs. எங்ககிட்ட இந்த வெபினாருக்காக நீங்க மெயில் ஐடிஸ் ரெஜிஸ்டர் பண்ணிருப்பீங்க, அதுக்கு மெயில் அனுப்பிடுவோம். அண்ட் ஆல்சோ டு யுவர் வாட்ஸ்அப் நம்பர்ஸ், உங்களோட வாட்ஸ்அப் நம்பர்ஸ், நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்க வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கும் உங்களுக்கு மெசேஜ் வரும். இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹஸ் ஓபன் தி அப்ளிகேஷன், ப்ளீஸ் கோ அண்ட் அப்ளை சொல்லிட்டு அந்த அப்ளிகேஷன் லிங்க்கும் உங்களுக்கு நாங்க சென்ட் பண்ணிடுவோம். ஸோ நெக்ஸ்ட், எஜுகேஷன் கிரேட் ஆஃபர்ட் இன் ஸ்கூல். நீங்க வந்து ஹை ஸ்கூல் ஆர் ஹையர் செகண்டரி ஸ்கூலா இருந்தால் தான் இந்த ஸ்கீம்க்கு அப்ளையே பண்ண முடியும். சப்போஸ் நீங்க வந்து ஹையர் செகண்டரி ஸ்கூலா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து 3மே டிக் பண்ணணும், விச் எவர் அப்ளிகபிள். உங்க ஸ்கூல்ல அப்பர் பிரைமரியும் இருக்கு, செகண்டரியும் இருக்கு, ஹையர் செகண்டரியும் இருக்கு. இல்ல சார் எங்களுக்கு ஹை ஸ்கூல் அப்படின்னா அப்பர் பிரைமரி செகண்டரி அப்படின்னு நீங்க சொல்லுங்க. அடுத்தது டோட்டல் நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் இன் ஸ்கூல். நீங்க அப்ளை பண்ணும்போது அந்த கரண்ட் மந்த்ல ஸ்கூல்ல எவ்வளவு டீச்சர்ஸ் இருக்காங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் ஃப்ரம் கிளாஸ் எல்கேஜில இருந்து 12th வரைக்கும் மொத்தமா டீச்சர்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க, டீச்சிங் ஸ்டாஃப் எவ்வளவு பேர் இருக்காங்க. அடுத்தது டோட்டல் ஸ்டூடெண்ட் என்ரோல்மெண்ட் இந்த ஸ்கூல், மொத்தமா ப்ரீகேஜில இருந்து 12th வரைக்கும். அடுத்தது டோட்டல் ஸ்டூடெண்ட் என்ரோல்மெண்ட் இன் 6 to 10, கிளாஸ் 6th இருந்து 10th வரைக்கும் எவ்வளவு பேர் இருக்காங்க. அது வந்து நமக்கு அட்மிஷன் டைம் முன்ன பின்ன மாறிட்டே இருக்கும் அப்படின்றது பிரச்சனை இல்லை. அப்போ கரெக்டா என்ன நம்பர் இருக்கோ அது மட்டும் நீங்க போட்டா போதும். அண்ட் இந்த இடத்துல நம்பர்ஸ் வந்து எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்றது இஸ் a criteria for government to select or reject your school. ஸோ உங்க ஸ்கூல்ல 200 ஸ்டூடெண்ட்ஸ் கூட இல்ல, ரொம்ப கம்மியான ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்னா your school might get rejected. கண்டிப்பா ரிஜெக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லல, பட் there are chances your school might get rejected. ஸோ உங்க ஸ்கூல்ல வந்து அட்லீஸ்ட் 200 ஸ்டூடெண்ட்ஸாவது இருக்கணும். 6 to 10ல இருந்தாங்க அப்படின்னாலே போதும். மொத்த ஸ்கூல் அப்படின்னு பார்க்கும்போது 400 பேராவது இருந்தா தாராளமா நீங்க அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் இஸ் ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் ஆஃப் பிரின்சிபல். பிரின்சிபல் என்ன படிச்சிருக்காங்க, கிராஜுவேஷனா, போஸ்ட் கிராஜுவேஷனா, எம்ஃபில்லா, பிஹெச்டியா என்னன்றதை டிக் பண்ணணும். அடுத்தது எந்த ஸ்ட்ரீம்ல படிச்சிருக்காங்க அப்படின்றத நீங்க செலக்ட் பண்ணணும். சயின்ஸா, மேக்ஸா, கம்ப்யூட்டர் சயின்ஸா, காமர்ஸா அப்படின்றது. அடுத்தது ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஏடிஎல் இன்சார்ஜ். நீங்க ப்ரொபோஸ்ட் ஏடிஎல் இன்சார்ஜ் ஒருத்தர் செலக்ட் பண்ணி அவங்க டீடைல்ஸ் கொடுத்துருப்பீங்க இல்லையா, ஸோ அவங்க என்ன படிச்சிருக்காங்க, என்ன ஸ்ட்ரீம்ல படிச்சிருக்காங்க. அடுத்தது நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நம்ம பிளெயின் ஸ்டேட், ஹில்லி ஸ்டேட் அப்படின்னா ஜம்மு காஷ்மீர், ஹிமாச்சல் அந்த சைடு எல்லாமே நார்த் ஈஸ்ட் அண்ட் நார்தர்ன் ஸ்டேட்ஸ். அண்ட் ஐலாண்ட் ஸ்டேட், இது ரெண்டுமே தமிழ்நாடு கிடையாது. ஸோ தமிழ்நாடு இஸ் அ பிளெயின் ஸ்டேட். நம்ம பிளெயின் ஸ்டேட் தான் செலக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியரா இருக்கும் நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஆல்சோ வெரி சிம்பிள் டேட்டா. ஒரு டேபிள்ல நம்ம டேட்டா கொடுக்க வேண்டியிருக்கு. இந்த டேட்டா என்ன அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் சயின்ஸ் டீச்சர்ஸ், மேக்ஸ் டீச்சர்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர்ஸ் ஒரு இயர்லயும். இங்க பாத்தீங்கன்னா 15, 16, 16, 17, 18 அகாடமிக் இயர் கொடுத்துருக்காங்க. இது லாஸ்ட் இயரோட அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படினால இயர்ஸ் மாறி இருக்கு. உங்களுக்கு நீங்க அப்ளை பண்ணும்போது கடந்த 3 வருடங்கள் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ லாஸ்ட் 3 இயர்ஸோடது. ஸோ அப்போ வந்து நீங்க சரி ஜனவரியில பண்றீங்க அப்படின்னா 2021ல பண்றீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு கேட்கக்கூடிய இயர்ஸ் வந்து 19, 20 கேட்பாங்க, 18, 19 கேட்பாங்க, 17, 18. ஸோ இந்த 3 வருஷம் கேட்பாங்க. ஸோ அந்த 3 வருஷத்துல எவ்வளவு டீச்சர்ஸ் வந்து உங்க ஸ்கூல்ல இருந்தாங்க அந்த குறிப்பிட்ட அகாடமிக் இயர்ல. மொத்த ஸ்கூல்ல சயின்ஸ் டீச்சர் கேஜில இருந்து 12th வரைக்கும் மொத்த சயின்ஸ் டீச்சர் எவ்வளவு, மொத்த மேக்ஸ் டீச்சர் எவ்வளவு, மொத்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர்ஸ் எவ்வளவு. சில ஸ்கூல்ல ஒரே டீச்சர் சயின்ஸ், மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிற மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல நீங்க அவங்க ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் டீச்சரா அவங்களை கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்தது அவங்களோட ஆவரேஜ் அட்டெண்டன்ஸ் பர்சன்டேஜ்.
95 இருந்தது, 47 இருந்தது, 65 இருந்தது, 78 இருந்தது. அந்த மாதிரி ரவுண்ட் நம்பர் நீங்க போட்டீங்கன்னா தான் போதும். 93.534 அந்த அளவுக்கு எக்ஸாக்டா போட வேண்டாம். 94 90 இப்போ 93.5 வருது அப்படின்னா 93 போடுங்க, இல்ல 94 போடுங்க, போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது அதே மாதிரி ஆவரேஜ் அட்டெண்டன்ஸ் ஃபார் பாஸ்ட் 3 years ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 15 16 எவ்வளோ இருந்தாங்க, 16 17 எவ்வளோ இருந்தாங்க, 17 18 எவ்வளோ இருந்தாங்க, அண்ட் அந்தந்த வருஷத்துக்கான ஸ்டூடெண்ட் அட்டெண்டன்ஸ் பர்சன்டேஜ் 67%, 97%, என்ன பர்சன்டேஜ் இருந்ததோ அந்த நம்பர் எக்ஸாக்டா நீங்க போட்டீங்கன்னா போதும். ரவுண்ட் நம்பர் போட்டா போதும், பாயிண்ட்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ரொம்ப கவனமா இருங்க. ஒரு மெசேஜ் சாட்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க, இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்க கிடைக்கும் அப்படின்றது. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நாங்க உங்களுக்கு இந்த லிங்க் அனுப்பிச்ச அதே நம்பர்ல இருந்து வாட்ஸ்அப் குரூப்ல போடுவோம். ஸோ நீ அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இல்ல அப்படின்னா யூ கேன் register in TNIC website. We can add you to that WhatsApp group and then we can send you the PDF form. And இந்த ஃபார்ம் நீங்க ஃபில் பண்ணி பிசிக்கலா எங்கேயும் கொண்டு போய் நீங்க கொடுக்க போறது கிடையாது. ஃபார்ம் நீங்க ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓபன் ஆகும்போது இந்த ஃபார்மை பார்த்து நீங்க வந்து ஆன்லைன்ல ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். இது நீங்க எங்கேயும் நேர்ல போய் ஃபில் பண்ணி கொடுக்கணும், சி ஆஃபீஸ்ல கொடுக்கணும், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இந்த ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் எல்லா ஒர்க்குமே ஆன்லைன். ஸோ இந்த டேபிள்ல 10th ஸ்டாண்டர்ட்ல போர்டு எக்ஸாம்ஸ்ல பசங்க எடுத்த மார்க்கை பேஸ் பண்ணி எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்றது ஃபில் பண்ணணும். சே எக்ஸாம்பிளுக்கு உங்க ஸ்கூல்ல வந்து 50 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 10th எழுதுறாங்க, ஒரு குறிப்பிட்ட இயர் 15-16ல உங்க ஸ்கூல்ல 10th வந்து 50 பேர் எழுதுறாங்க அப்படின்னா அதுல வந்து ஒரு மார்க் பர்சன்டேஜ்லயும் எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது, எவ்வளவு பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். எக்ஸாம்பிள் இப்ப 50 பேர்ல 10 பேர் வந்து 90 to 100 எடுத்திருக்காங்க அப்படின்னா இங்க 10ன்னு போடக்கூடாது, 20ன்னு போடணும். ஏன்னா 10ன்றது 50ல 20%. ஸோ பர்சன்டேஜ் வைஸ் போடணும். இந்த காலம்ல 5 ரோஸ் இருக்கு, அந்த 5 ரோல டோட்டல் வந்து 100 வரணும். இப்ப இங்க வந்து 5, இங்க 10, இங்க 20, இங்க 30, இங்க 40 அப்படின்னு ஒன்னொன்னுத்துல நீங்க ஒரு பர்சன்டேஜ் போடும்போது இந்த 5ஐயும் கூட்டணும் அப்படின்னா 100 வரணும். அதுதான் பர்சன்டேஜ், சதவிகிதம். ஸோ இந்த மாதிரி கடந்த 3 வருஷத்துக்கு 10th மார்க் டீடைல்ஸ் நீங்க போடணும். போர்டு எக்ஸாம் டீடைல்ஸ் மட்டும் போட்டோம். அடுத்தது இதே மாதிரி 12th. சாரி. ஸோ உங்க ஸ்கூல்ல 10th மட்டும் தான் இருக்கு அப்படின்னா நீங்க இது மட்டும் ஃபில் பண்ணா போதும், 12th ஃபில் பண்ண வேண்டாம். உங்க ஸ்கூல்ல 12th இருக்கு அப்படின்னா நீங்க 12th ஃபில் பண்ணலாம். நீங்க 12th போர்டு எக்ஸாம் மார்க் மட்டும் கணக்கு எடுத்தீங்கன்னா போதும், 11th நீங்க எடுக்க வேண்டியதில்லை. Okay, there's one more question. In our school we have first set of class 10 last year, so we can't enter for 3 years. இல்ல சார், இது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு 3 வருஷம் டேட்டாவது நீங்க என்டர் பண்ண முடியணும். இது எதுக்காக கேட்கறேன் அப்படின்னா நீங்க எவ்வளவு வருஷமா ஸ்கூல் ரன் பண்றீங்க, உங்க ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். நீங்க ரிலேட்டிவ்லி ரொம்ப புது ஸ்கூலா இருந்தீங்கன்னா யூ கேன் அப்ளை, பட் யூ மைட் கெட் ரிஜெக்டட். ஏன்னா 3 வருஷம் 10th பாஸ் அவுட் இல்ல அப்படின்றதுனால 50% சான்சஸ் தேர் யூ மைட் கெட் ரிஜெக்டட். ஸோ இது வரைக்கும் மார்க்ஸ் எல்லாமே முடிஞ்சிச்சு. அடுத்தது என்ன மாதிரி ஆக்டிவிட்டிஸ் உங்க ஸ்கூல்ல பண்றீங்க அப்படின்றதுக்கான ஒரு பேஜ் ஸ்டார்ட் ஆகுது. நம்பர் ஆஃப் இன்ட்ரா ஸ்கூல் சயின்ஸ் டெக்னாலஜி இனோவேஷன் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ், எக்ஸிபிஷன், ஃபேர், காம்படிஷன் ஆர்கனைஸ்ட் பை யுவர் ஸ்கூல். உங்க ஸ்கூல் மூலியமா உங்க ஸ்கூலுக்குள்ளேயே ஆர்கனைஸ் பண்ணப்பட்ட ஈவென்ட் எத்தனை பண்ணீங்க, என்ன பண்ணீங்க, என்னைக்கு பண்ணீங்க, அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் கவுண்ட். 2 ஈவென்ட் பண்ணோம், 3 ஈவென்ட் பண்ணோம், 50 ஈவென்ட் பண்ணோம் அப்படின்னு கவுண்ட் மட்டும் போட்டீங்கன்னா. அடுத்தது இன்டர் ஸ்கூல். உங்க ஸ்கூல் மற்ற ஸ்கூல்ல இன்வைட் பண்ணியோ வேற இடத்துலயோ இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எத்தனை ஈவென்ட், டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவல், வாட் எவர் இட் இஸ், அதோட கவுண்ட். இது எல்லாமே சயின்ஸ் டெக்னாலஜி அண்ட் இனோவேஷன் ரிலேட்டடா இருக்கும். அடுத்தது டோட்டல் நம்பர் ஆஃப் அவார்ட்ஸ் ஒன் இன் இன்டர் ஸ்கூல் சயின்ஸ் டெக்னாலஜி இனோவேஷன் ரிலேட்டட் காம்படிஷன்ஸ். ஸோ இதுல நீங்க என்ன ஃபில் பண்ணணும்னா நம்பர், எவ்வளவு பிரைசஸ் வின் பண்ணிருக்காங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் அவார்ட்ஸ் வின் பண்ணிருக்காங்க அப்படின்றது நம்பர் மட்டும் என்டர் பண்ணா போதும்.
அண்ட் இந்த நம்பர்ல நீங்க வந்து டான்ஸ் காம்படிஷன் வின் பண்ணதோ இல்ல ஸ்போர்ட்ஸ்ல வின் பண்ணதோ டிராமா ஆர்ட்ஸ் காம்படிஷன்ல வின் பண்ணது நீங்க சேர்த்துக்க கூடாது. அதுக்கு தனியா இன்னொரு காலம் இருக்கு அடுத்தது. And then does your school participate in any of the science exam? இந்த சயின்ஸ் எக்ஸாம்ஸ் நேஷனல் லெவல் சயின்ஸ் எக்ஸாமுக்கு எதையாவது உங்க ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த பார்ட்டிசிபேஷன் கவுண்ட் போடணும். அதுல வின் பண்ணிருக்காங்க, ஏதாவது அவார்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னா எத்தனை அவார்டு வாங்கியிருக்காங்கன்னு நீங்க போடணும். என்டிஎஸ்சி, ஜேஎஸ்டிஎஸ், கேவிபிஒய், என்எஸ்ஓ, அது தவிர அதர் ஸ்டேட் லெவல் காம்படிஷன்ஸ். இதெல்லாம் முடிச்சிட்டீங்க. இப்போ இதுல நீங்கலாம் இதுல வந்து 0 போட்டீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன ரியல் டேட்டா என்ன உண்மையோ அதை அப்படியே. அடுத்தது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல எவ்வளோ ப்ரைஸஸ் வின் பண்ணாங்க. இதுல நீங்க வந்து டிபேட், டிராமா, ஸ்போர்ட்ஸ், டிராயிங் காம்படிஷன், அந்த மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ அதோட டோட்டல் கவுண்ட் இது ஆப்வியஸ்லா ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ அது நீங்க வந்து இது வரைக்கும் எல்லாருக்கும் கிளியரா இருக்குங்களா? இதுல வரைக்கும் ஏதாவது கேள்விகள் இருக்கா? இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னா Q&A ல போடுங்க. Till now, if you have any questions, please put it in Q&A. I can answer some of the questions right now. Chatல உங்க கேள்விகள் போடாதீங்க, Q&A ல போடுங்க. ஓகே, இந்த கேள்விகள் இல்லைன்னு நினைக்கிறேன். So next, dedicated build-up area. அதாவது இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நார்மலா நிறைய ஸ்கூல்ஸ் வந்து தப்பா என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த ஸ்கீம்ல வந்து அவங்களே பில்டிங் கட்டி கொடுத்து லேப் செட்டப் பண்ணி கொடுத்து மெட்டீரியல் எல்லாமே அவங்களே பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. உங்ககிட்ட ஆல்ரெடி ரூம் ஸ்பேஸ் இருக்கணும். உங்க ஸ்கூல்ல எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பெரிய ரூமோ இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு 2-3 கிளாஸ் ரூமோ, ஏன்னா 1500 ஸ்கொயர் ஃபீட் வந்து இருக்கணும் அப்படின்றது கேட்குறாங்க. நம்ம நார்மலா கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கிளாஸ் ரூமோட சைஸ் 20x20 400 ஸ்கொயர் ஃபீட். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 3 கிளாஸ் ரூமாவது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கு, ஆர் ஒரு பெரிய ஹால் எக்ஸ்ட்ரா இருக்கு, இல்லை ஒரு பழைய லேப் எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படின்னா யூ கேன் கிவ் தட் ஸ்பேஸ் ஃபார் அடல்ட் டிங்கரிங் லேப். அப்படி உங்க ஸ்கூல்ல ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா நீங்க வந்து அப்ளை பண்ணாலும் there is no use. ஏன்னா ஸ்பேஸ் இல்லாத பட்சத்துல கண்டிப்பா உங்களுக்கு வந்து நீங்க லேபை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. ஆல்ரெடி நீங்க இன்னொரு லேப் இருக்கு, அந்த லேப்ல யூஸ் பண்ணிக்கலாமான்னா நீங்க இதுக்கு இந்த லேபுக்கு அந்த இடத்த கொடுத்துட்டீங்கன்னா அதை வேற எந்த பர்பஸ்க்கும் நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ரூல்ஸ் அதை. ஸோ மேக் ஷுர் பிஃபோர் அப்ளைங் யூ ஹாவ் சஃபிஷியன்ட் ஸ்பேஸ் ஃபார் திஸ் லேப் டு பி செட்டப். எங்க ஸ்கூல்ல வந்து காலி இடம் இருக்கு சார் நிறைய அப்படின்னா அப்படி கிடையாது. உங்க ஸ்கூல்ல ஆல்ரெடி ஸ்பேஸ் இருக்கணும், அதாவது ரூம் அவைலபிளா இருக்கணும், எக்ஸ்ட்ரா ரூம்ஸ். ஸோ அது இருக்கு அப்படின்னா எஸ் அப்படின்றது போடுங்க. நீங்க அட்லீஸ்ட் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் 1200 ஸ்கொயர் ஃபீட் இருந்தா கூட போதும். கைட்லைன்ஸ் படி 1500. நம்ம ஆக்சுவல் எக்ஸாக்ட் வந்து 1500 நிறைய ஸ்கூல்ல வராது, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், அது பிரச்சனை இல்லை. பட் 1200 மினிமம் இருக்கணும். அது இருந்தாதான் நம்ம அப்ளையே பண்ணணும், இல்லைன்னா அப்ளையே பண்ணணும். அடுத்தது அவைலபிலிட்டி ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். நம்ம ஸ்கூல்ல என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் ஆல்ரெடி இருக்கு அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸ்டெடி எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன், பவர் சப்ளை. இது சில ஊர்ல வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். ஸோ அதுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க இந்த ஏதாவது ஒண்ணுத்துக்கு நீங்க நோ கொடுத்தீங்கன்னா கூட there are high chances that your school might get rejected. So internet speed 2 Mbps or above. BSNL இருந்தாலே BSNL இப்போ 2 Mbps மினிமம் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால அது பிரச்சனை இல்லை. கம்ப்யூட்டர் லேப் வித் இன்டர்நெட், சயின்ஸ் லேப், பிளே கிரவுண்ட், லைப்ரரி. இது மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்கள். சப்போஸ் உங்க ஸ்கூல்ல இல்ல அப்படின்ற பட்சத்துல அதுதான் உங்களோட பிரைமரி ஃபோக்கஸா இருக்கணும் அடல்ட் டிங்கரிங் லேப்ல. அடுத்தது ATL recipient schools are required to open and share the ATL facility with the community and nearby schools. Would you agree with the same? அதாவது உங்க ஸ்கூலுக்கு நாங்க அடல் லேப் சாங்ஷன் பண்ணோம் அப்படின்னா உங்களை சுத்தி இருக்கிற ஸ்கூல்ஸுக்கு இந்த அடல் லேபை யூஸ் பண்ணக்கூடிய பெர்மிஷன் நீங்க கொடுக்கணும். நீங்க அதுக்கு ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. கண்டிப்பா இதுக்கு எஸ் தான் கொடுக்கணும். நோ கொடுத்தீங்கன்னா there are high chances ரிஜெக்ட் ஆகுறது. அடுத்தது அலுமினி பத்தின டீடைல்ஸ். ஸ்டெம் அலுமினி, அதாவது சயின்ஸ், டெக்னாலஜி, என்ஜினியரிங் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ். இந்த ஃபீல்ட்ல கரண்டா ஒர்க் பண்ணக்கூடிய முன்னாள் மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னா எவ்வளவு பேர் இருக்காங்க உங்க ஸ்கூல்ல படிச்சவங்க அப்படின்னு அந்த கவுண்ட் போடும்.
அது தவிர மொத்தமா எவ்வளவு முன்னாள் மாணவர்கள் கூட உங்க ஸ்கூல் கனெக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்றது கவுண்ட் போகும். அண்ட் தென் டீடைல்ஸ் ஆஃப் அசோசியேட் அலுமினி. ஒரு 5 முன்னாள் மாணவர்களோட டீடைல்ஸ், யாராவது ஒரு 5 பேர், அவங்களோட நேம், ஸ்கூலுக்கு எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா விசிட் பண்ணுவாங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை, 6 மாசத்துக்கு ஒரு, அந்த மாதிரி போட்டுட்டு, அண்ட் அவங்க வந்து இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றாங்களா, அகாடமிக்ஸ்ல இருக்காங்களா, இல்ல என்ன ஃபீல்ட்ல இருக்காங்க அப்படின்றது போடணும். அடுத்தது என்ன கம்பெனில ஒர்க் பண்றாங்க, என்னவா இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு 5 பேருக்காவது போடணும். கண்டிப்பா எல்லா ஸ்கூல்ஸும் முன்னாள் மாணவர்கள் கூட கனெக்ட் ஆயிருப்பீங்கன்றது நம்புறோம். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்துல ஸ்பெசிபிக்கா ஸ்டெம் அலுமினி இல்ல இந்த ஃபீல்ட்ல இருக்கவங்க இல்லைன்றா யாராவது ஒரு 5 முன்னாள் மாணவர்களோட டீடைல்ஸ். அடுத்தது மென்டார்ஸ். ஸோ இந்த மென்டார்ஸ் அப்படின்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்க ஸ்கூல்ல கைட் பண்ணக்கூடியவங்க, ட்ரஸ்டி மெம்பர்ஸா இருக்கலாம். பட் 5 பேருமே ட்ரஸ்டி மெம்பர்ஸே ஃபில் பண்ணக்கூடாது. ஒருத்தர் இல்ல 2 பேர் வந்து நீங்க ட்ரஸ்டி மெம்பர்ஸ் மேனேஜ்மெண்ட் கமிட்டில இருந்து போடலாம். பட் மற்ற பீப்புள் வந்து ஷுட் பி ஃப்ரம் வேரியஸ் ஃபீல்ட்ஸ். நீங்க வந்து ஒரு காலேஜ் ப்ரொஃபஸரா இருக்கலாம், அந்த மென்டர் காலேஜ் ப்ரொஃபஸரா இருக்கலாம், ஒரு என்ஜிஓல இருந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடியவங்களா இருக்கலாம், இல்ல டீச்சர் ட்ரைனிங் கொடுக்குறவங்களா இருக்கலாம், இல்ல ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது ட்ரைனிங், இல்ல உங்களுக்கு டெக்னிக்கலா இந்த ஸ்கூல்ல சில விஷயங்கள் ஹெல்ப் பண்றதுக்கான பீப்புளா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி யாராவது இருக்கலாம். அவங்களோட நேம், என்ன பண்றாங்க, என்ன கம்பெனில ஒர்க் பண்றாங்க, என்னவா இருக்காங்க, அவங்களோட கான்டாக்ட். இதுல சப்போஸ் உங்களுக்கு 5 பேர் கிடைக்கல, 2 பேர் தான் இருக்கு, 3 பேர் தான் இருக்குன்ற பட்சத்துல நீங்க வந்து என்ன இருக்கோ அதை நீங்க என்டர் பண்ணிடலாம். அடுத்தது நம்பர் ஆஃப் ஸ்டெம் கெஸ்ட் லெக்சர்ஸ் ஆர்கனைஸ்ட் பை யுவர் ஸ்கூல். உங்க ஸ்கூல்ல இந்த சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங் அண்ட் மேத்ஸ் ரிலேட்டடா ஏதாவது லெக்சர், ஏதாவது டாக் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதோட கவுண்ட் 1, 2, 5, 10 வாட் எவர். இல்ல அப்படின்னா 0 அப்படின்றது நீங்க போட்டு. அடுத்தது முக்கியமான ஒரு கேள்வி, நான் ஏன் உங்க ஸ்கூலை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு கவர்மெண்ட் வந்து உங்க ஸ்கூலை பார்த்து கேட்குற மாதிரி கேட்டிருக்காங்க. Why do you think your school should be selected for ATL? ஸோ அடுத்தது இதுல ஒரு 50 வேர்ட் அப்படின்னு வந்து லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 50 வேர்ட் தான் டைப் பண்ணணும், 50க்கு உள்ளதான் இருக்கணும் வேர்ட்ஸ். நீங்க ஆன்லைன்ல டைப் பண்ணும்போது 51st வேர்ட் நீங்க டைப் பண்ணீங்கன்னா அங்கே டைப்பே ஆகாது. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் எழுதி வேர்டை கவுண்ட் பண்ணி 40 to 50 வேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி யூ நீட் டு ரைட் ஃபியூ சென்டென்சஸ். ஒரு 4 சென்டென்ஸ் எழுதினாலே போதும். உங்க ஸ்கூல்ல என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் ஆல்ரெடி இருக்கு, என்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க, எந்த அளவுக்கு இந்த லேப் வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு 4 சென்டென்ஸ் நீங்க டைப் பண்ணீங்கன்னா போதும். அடுத்தது வாட் ஆக்டிவிட்டிஸ் வில் யூ டூ இன் தி ATL டு மேக் யுவர் ஸ்கூல் இன்னோவேஷன் ஹப். ஸோ இனோவேஷன், அதாவது புதுசா கண்டுபிடிப்புகள் உங்க மாணவர்கள் பண்ணணும் அப்படின்னா இந்த லேப்ல எந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க செய்வீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு நீங்க வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எங்க மாணவர்கள் ப்ராக்டிக்கலா எல்லா விஷயங்களும் சொல்லிக் கொடுப்போம். உலகத்துல என்னென்ன மாதிரி புது கண்டுபிடிப்புகள் நடக்குது அப்படின்றத அவங்களுக்கு வந்து பாடமா எடுப்போம். அது தவிர அவங்க புதுசா ஏதாவது ஐடியா கொண்டு வந்தாங்கன்னா அதை ட்ரை பண்றதுக்கு தேவையான எல்லா ஹெல்ப் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவோம். முடிஞ்ச அளவுக்கு மென்டார்ஸ் கூட கனெக்ட் பண்ணி அது எல்லாமே வந்து உடனே பண்ணுவோம் அப்படின்றது நீங்க சொல்லுங்க. ஒரு 3-4 சென்டென்ஸ். அண்ட் தென் லாஸ்ட் திங் அபவுட் ஸ்கூல். ஸ்கூல் என்ன லொகேஷன்ல இருக்கு, எந்த ஊர்ல இருக்கு, அது என்ன மாதிரியான மக்கள் வாழ்ற இடம், அதாவது இந்த இப்போ எங்க ஸ்கூல் வந்து இந்த ஏரியால இருக்கு, இந்த ஏரியால வந்து நெசவு தொழில் பண்றவங்க அதிகமா இருக்காங்க, அந்த மக்களோட பசங்க தான் இந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்க, இல்ல இந்த மாதிரி கூலி தொழில் பண்றவங்க இல்ல விவசாய தொழிலாளர்களா இருக்காங்க, அவங்களோட பசங்க தான் படிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. அண்ட் உங்க ஸ்கூல்ல ஆல்ரெடி என்னெல்லாம் விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க ஸ்கூல்ல எப்படி கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க, இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு 7-8 சென்டென்ஸ், ஒரு 100 வேர்ட்ஸ் வர மாதிரி நீங்க டைப் பண்ணிடலாம். அண்ட் தென் கடைசி விஷயம், ஒரு ஸ்கூல் லெட்டர் பேட்ல ஒரு லெட்டர் ஃபார்மேட் டைப் பண்ணி அதை நீங்க அப்லோட் பண்ணணும். சைன் சீல், பிரின்சிபலோட சைன் சீல். ஸோ இந்த ஃபார்மேட் அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ நாங்கள் we accept that we need this adulting in lab, அந்த மாதிரி ஒரு சின்ன டிக்ளரேஷன் இருக்கும். நீங்கள் ஸ்கூல் லெட்டர் பேட்ல இதை டைப் பண்ணி அப்படியே நீங்கள் பிரிண்ட் எடுத்து சைன் சீல் பண்ணி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிடலாம்.
ஸோ இது பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க சைட்ல இருந்து ஒர்க் முடிஞ்சிருச்சு. நீங்க செலக்டடா ரிஜெக்டடா என்ன டீடைல்ஸ் அப்படின்றது கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து செலக்டட் லிஸ்ட்னு ஒன்று ரிலீஸ் பண்ணி சொல்லுவாங்க. Q&Aல யாரோ தப்பா ஏதோ ஃபார்வர்ட் மெசேஜ் பேஸ்ட் பண்ணிருக்கீங்க. தயவு செய்து அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. டெலிட்டிங் இட். Radhakrishnan sir from Velappa Naidu Metric Higher Secondary School, Palani. How to apply and when to apply கேட்டிருக்கீங்க. when to apply வந்து Jan or Februaryல உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓபன் ஆகும். அது ஓபன் ஆன உடனே அதுக்கான லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்பிடுவோம். மேபி நீங்க லேட்டா ஜாயின் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மீட்டிங்கோட வீடியோ லிங்க்கும் நாங்கள் யூடியூப்ல போட்டு உங்களுக்கு அனுப்பிச்சிடுவோம். நீங்க மீட்டிங்கோட ஸ்டார்டிங்கும் பார்த்துக்கலாம். அண்ட் யூ கேன் see the video and என்னென்ன டீடைல்ஸ் ஃபில் பண்ணி நீங்க எப்படி அப்ளை பண்ணனும் இந்த வீடியோ பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். Niyamat, you can continue the next few parts. Okay. அரவிந்த் ஸ்கிரீன் தெரியுதுங்களா? லோட் ஆயிடும். எஸ் தெரியுது நியாமம். கண்டிப்பா. ஓகே. ஓகே. இது அரவிந்த் எக்ஸ்பிளைன் பண்ண ப்ராசஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் அப்ளைங். ஸ்கூல் ஃபர்ஸ்ட் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. என்னன்னா அப்ளை பண்ண அடுத்த ஸ்டெப் முன்னாடி சொன்ன ஃபண்டிங் வந்துரும் சொல்லிட்டு அப்படி கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் என்ட்ரி பாயிண்ட் தான். இந்த இதுல அவங்க எந்தெந்த ஸ்கூல்ல எலிஜிபிள் எந்தெந்த ஸ்கூல்ல எலிஜிபிள் இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க ஃபர்ஸ்ட் இது பண்ணிட்டு ஒரு லிஸ்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இயர் வந்து பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா ஒரு அஃபீஷியல் சைட்ல ஒரு லிஸ்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த லிஸ்ட்ல நம்ம ஸ்கூலோட பேர் இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். அண்ட் அட் த சேம் டைம் யூ வில் கெட் a மெயில். ஓகே, ஸோ ஒன்ஸ் செலக்டட் அப்படின்னு சொல்லிட்டுனா ஸோ அதுக்கப்புறமேல வந்து நம்ம ஒரு 5ல இருந்து ஒரு 7 டாக்குமெண்ட் வரைக்கும் நம்ம சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டாக்குமெண்ட் என்னென்ன அப்படின்றத ஜஸ்ட் மேக் அ நோட் ஆஃப் இட். அது இப்போ நீங்க ரெடி பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் என்னென்ன தேவை அப்படிங்கிறத நாங்கள் சொல்லிடுறோம். அதுல என்னென்ன தப்பு வரும் அப்படின்றதையும் ஓவர்வியூவா உங்களுக்கு சொல்லிடுறோம். டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் ஓவர்வியூவா சொல்றோம். டீட்டெயிலா லேட்டரா எக்ஸ்பிளைன் பண்றோம். அண்ட் தென் இதுல வர்ற ஃபண்டை எப்படி பிரிச்சு யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறமேல வந்து எப்படி ஒரு வெண்டாரை செலக்ட் பண்ணணும் அப்படின்றத மீதி வர செஷன்ல பார்க்கலாம். ஸோ ஒன்ஸ் உங்க ஸ்கூல் செலக்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7 டாக்குமெண்ட் தேவைப்படும். பிரைவேட் ஸ்கூலா இருந்தா, கவர்மெண்ட் ஸ்கூலா இருந்தா 6 டாக்குமெண்ட் தேவைப்படும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பேங்க் பாஸ்புக். ஸோ இந்த ஸ்கீமுக்குன்னு தனியா ஒரு அக்கௌண்ட் ஒன்று ஓபன் பண்ணணும். ஓகேங்களா? எக்ஸிஸ்டிங் அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நேஷனலைஸ்டு பேங்க்ல ஒரு இண்டிவிஜுவல் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும். என்ன நேம்ல பாத்தீங்கன்னா உங்க ஸ்கூலோட பேரு பக்கத்துல ஏடிஎல் கிராண்ட் அப்படின்னு சொல்லி வரணும். அக்கௌண்டோட நேம் ஹெச்எம்மோட பேர்லயோ இல்ல கரஸ்பாண்டோட பேர்லயோ அப்படி இருக்கக்கூடாது. ஸோ ஸ்கூலோட பேரு ஃபாலோட் பை ஏடிஎல் கிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல ரிஜெக்ட் ஆகிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்றத பாத்தீங்கன்னா ஸ்கூலோட நேம் வந்து ரொம்ப ஷார்ட் ஃபார்ம்ல கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா? ஸோ ஜிஹெச்எஸ்எஸ் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஜிஹெச்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ அப்படி இல்லாம உங்க ஸ்கூலோட பேரை ஆஸ் மச் அஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுங்க. ஏன்னா பாஸ்புக்ல பிரிண்ட் பண்றதுக்கு இடமும் வேணும். ஒரு சில ஸ்கூலோட நேம்லாம் ஃபுல்லா பிரிண்ட் பண்ணோம்னா பாஸ்புக்ல இடம் பத்தாது. ஸோ அதையும் கன்சிடர் பண்ணிக்கிட்டு ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எவ்வளோ எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத முடியுமோ அவ்வளோ எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுங்க. நெக்ஸ்ட் வந்து ஓகே, பிஃபோர் தட் ஸோ இயர் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த லிங்க் வந்து இயர் பை இயர் மாறும். ஸோ ஒவ்வொரு இயர் செலக்ட் ஆன ஸ்கூல்ஸ்க்கு வந்து செப்பரேட் லிங்க் கொடுத்துருப்பாங்க. அதுல உங்க ஸ்கூல் செலக்ட் ஆகிறப்பே வந்து லிஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்கன்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ அதுல வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏடிஎல் கோடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ யுடைஸ் கோடு மாதிரி ஏடிஎல்க்குன்னு ஒரு தனி கோடு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஏடிஎல் கோடு நீங்க ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணீங்களே அந்த மெயில் ஐடி, அந்த ஸ்கூலோட யுடைஸ் கோடு. ஸோ இது மூணுத்தையும் வச்சுட்டு அந்த இதுல லாகின் பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு வந்து அது எந்த வெப்சைட்ல போறது அப்படின்னு தெரியலன்னா எங்களோட ரீடைரக்டிங் வெப்சைட் ஒன்று இருக்கு. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஏடிஎல் சம்பந்தமான எல்லா வெப்சைட்டோட லிங்க்ஸும் இதில் இருக்கு. ஸோ உங்களோட டேட்டாஸ் எதுவும் இல்லை நாங்கள் கலெக்ட் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் உங்களுக்கு என்னென்ன வெப்சைட் போகணுன்றத லிங்கை மட்டும் ரீடைரக்ட் பண்ணி விடும். ஸோ இந்த இது நோட் பண்ணிக்கோங்க. linktr.ee/Atal Aravind.
அண்ட் தென் அது இயர் வைஸ் வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் இது. ஸோ இது வந்து செலக்ட் ஆன ஸ்கூல்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ லிங்க் tr.ee இன்ஃபைனைட் இன்ஜினியர்ஸ். ஸோ இந்த 2 வெப்சைட்டில் போனீங்கன்னா டேட்டாஸ் எதுவும் கலெக்ட் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் உங்களுக்கு தேவையான லிங்க்ஸை இதில் வச்சுருக்கோம். நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லிங்க் இது ஓப்பன் ஆகும். ஓகே. ஸோ அகைன் பேங்க் பாஸ்புக்கில் ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்கூலோட நேமு பக்கத்தில் ஏடிஎல் கிராண்ட்னு சொல்லி வரணும். அதுக்கப்புறமேல வந்து பாஸ்புக்கில் ஃப்ரண்ட் பேஜ் வந்து கொஞ்சம் தெளிவாக பிரிண்ட் ஆகிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதையும் இங்கே என்ஷூர் பண்ணிக்கோங்க. பாஸ்புக்கில் கரெக்டாக அலைன்மெண்ட் மாறாமல் நல்லா தெளிவாக டார்க்காக பிரிண்ட் ஆயிருக்கான்னு பார்த்துக்குங்க. அப்புறம் பேங்க் மேனேஜரோட சைன் அண்ட் சீல் வந்து ஒரு சில இடத்துல தெளிவாக இருக்காது. இல்லை ஆல்ரெடி ஏதோ ஒரு பிரிண்டருக்கு மேலே லோகோ சைன் அண்ட் சீல் வச்சுருப்பாங்க. ஸோ அது தெளிவாக இல்லாமல் இருக்கும். ஸோ அதனாலே ரிஜெக்ட் ஆகுது. ஸோ பேங்க் மேனேஜரோட சைன் அண்ட் சீல் தெளிவாக இருக்கா அப்படின்றத வாங்குறப்ப செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஈவன் இது ஸ்கூலோட பேரில் நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் இதில் ஹெச்எம்மோட இல்லை பிரின்சிபலோட ஃபோட்டோ கம்பல்சரி இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த கான்ஃப்ளிக்ட் நிறைய பேர் கேட்குறாங்க, ஸ்கூலோட பேரில் இருக்கு ஹெச்எம்மோட ஃபோட்டோ ஏன் ஓட்டணும்னு சொல்லிட்டு. அது ப்ரொசீஜரில் இருக்கு. அண்ட் தென் சப்போஸ் பிரின்சிபல் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டாங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம். அதுக்கப்புறமேல இருந்து நம்ம பேங்க்ல ரெக்வஸ்ட் பண்ணி ஸ்பெசிமென் சிக்னேச்சர் போட்டுட்டு நம்ம அந்த ஃபோட்டோஸ் கூட ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ பட் கம்பல்சரி ஹெச்எம்மோட ஃபோட்டோ இருக்கணும். அதுக்கப்புறமேல இருந்து இந்த பேங்க் பாஸ்புக்கை ஒரு கலர் ஜெராக்ஸ் எடுத்துடணும். ஓகேங்களா? ஸோ கலர் ஜெராக்ஸ் எடுத்து அதை வந்து பேங்க் மேனேஜர் அண்ட் பிரின்சிபல் வந்து அட்டாச் பண்ணணும். ஏடிஎல்ல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனி டாக்குமெண்ட் எந்த இடத்துல சைன் பண்ணாலும் ப்ளூ இங்க்ல மட்டும்தான் சைன் பண்ணணும், யாரு சைன் பண்ணாலும். ஓகேங்களா? ஸோ ஏடிஎல்லுக்கு ரிஜெக்ட் ஆகிறதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி ரீசன் வந்து பிளாக் இங்க்லையோ இல்லை க்ரீனு ரெட்டு அதுலலாம் சைன் பண்ணுறாங்க. ஸோ ஏடிஎல்ல பொறுத்த வரைக்கும் ஒன் அண்ட் ஒன்லி ப்ளூ மட்டும்தான், சீலும் ப்ளூ கலர்ல தான் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஃபண்ட் யூட்டிலைசேஷன். ஸோ இந்த ஸ்கீம்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து மொத்தம் 20 லட்ச ரூபாய் கொடுக்குறாங்க. ஸோ இந்த 20 லட்ச ரூபாயில வந்து எப்படி ஸ்பிளிட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா லேபை இன்ஸ்டால் பண்றதுக்கு 10 லட்சமும் அதுக்கப்புறமேலு அதை மெயின்டைன் பண்றதுக்கு 2 லட்சம் இருக்கு ஃபர்ஸ்ட் இயர். ஸோ மொத்தம் 12 லட்சம் ஆச்சு. மீதி வர்ற 4 வருஷங்கள்ல 2 லட்சமா வந்து இதுவாயிடும். 2 லட்சமா யூஸ் பண்ண போறோம். நெக்ஸ்ட் வந்து பிரின்சிபல் அக்செப்டன்ஸ் லெட்டர். ஸோ எங்க ஸ்கூல்ல வந்து 1500 ஸ்கொயர் ஃபீட் இருக்கு, இல்லை எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் இருக்கோ அதை மென்ஷன் பண்ணிட்டு பிரின்சிபலோட சைன் அண்ட் சீல் போட்டு வரணும். அண்ட் தென் லேபோட லேஅவுட் டயக்ராம். ஸோ ஒரு சிம்பிளான ஒரு பாக்ஸ் டயக்ராம் போட்டு எங்க லேப் பார்க்கறதுக்கு ஸ்பேஸ் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்க விண்டோஸ் இருக்கு, எங்க என்ட்ரி இருக்கு, எங்க எக்ஸிட் இருக்குன்னு சொல்லிட்டு எம்ஓன்றது வந்து ஸ்கூலுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் போடுற அக்ரிமெண்ட். ஸோ அதையும் ஃபில் பண்ணணும். ஸ்கூலோட ரெஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் தென் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்தால் டாக்ஸ் எக்ஸம்ஷன் சர்டிஃபிகேட்னு சொல்லி ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணணும். சப்போஸ் பேன் கார்டு யூஸ் பண்றீங்கன்னா இப்போ பேன் கார்டை தெளிவாக ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் பாண்ட் ஃபார்ம்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட் இருக்கு. ஸோ இது ஒன்லி ஃபார் பிரைவேட் ஸ்கூல். ஸோ ஒரு 10 rupees ஒரு அபவ் பாண்ட் பேப்பர்ல பிரிண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும், இது எல்லா பேஜஸ் வந்து கிரீன் ஷீட்ல பண்ணணும். ஸோ இந்த எல்லா டாக்குமெண்ட்டுக்கான ஃபார்மட்டும் வந்து கவர்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் நீ டவுன்லோட் பண்ணி டீட்டெயில்ஸ் மட்டும் ஃபில் பண்ணலாம். ஸோ அது லேட்டர் பார்ட்ல பார்க்கலாம். ஒன்ஸ் செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுன்றது வில் கைட் யூ. ஸோ இதுதான் ஓவரால் ஜஸ்ட் டாக்குமெண்ட்ஸை பற்றி. ஓகே. இப்போ அந்த ஃபண்ட் வந்து 20 லட்சம் இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் வருஷம் 12 லட்சம், மீதி 4 வருஷம் 2 லட்சம் 2 லட்சம்னு சொல்லியிருந்தேன். அந்த 12 லட்சத்தை 2ஆ பிரிக்கலாம். அதாவது கேபிட்டல் எக்ஸ்பென்ஸ், அந்த லேபை இன்ஸ்டால் பண்றதுக்கு, இந்த லேபை கட்டி முடிக்கிற லேபை செட்டப் பண்றதுக்கான காஸ்ட் வந்து 10 லட்சமும், அந்த ஒரு வருஷம் முதல் வருஷம் லேபை ரன் பண்றதுக்கான செலவு 2 லட்சமும். ஓகே. இந்த 10 லட்சம் எப்படி ஸ்பிளிட் ஆகுதுன்னா 7 lakhs, அப்புறம் 1.5 lakh, அப்புறம் இன்னொரு 1.5 lakh. 7 லட்சம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரோபோட்டிக்ஸ்க்கு தேவை, அந்த ரோபோட்டிக்ஸ் 3D பிரிண்டிங், அந்த லேபுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு 7 லட்சமும், 1.5 லட்ச ரூபா அந்த லேபோட ஃபர்னிச்சர், பெயிண்டிங், எலக்ட்ரிக்கல் வயரிங், போஸ்டர் ஒர்க்கு, ஸோ அந்த மாதிரி லேபை ரெனோவேட் பண்றதுக்கும், மீதி 1.5 லட்ச ரூபா வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் அண்ட் ப்ரொஜெக்டர் ஸ்கிரீன், ஸோ இதை வாங்குறதுக்கு யூட்டிலைஸ் பண்றாங்க. அண்ட் தென் மீதி இருக்கிற 2 லட்சம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த 2 லட்சத்தை வந்து 1.4 lakhs and 60,000 அப்படின்னு சொல்லி ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. இந்த 1.4 lakh வந்து இந்த ஒரு வருஷத்துல பசங்க பொருள் யூஸ் பண்றப்ப ஏதாவது உடஞ்சு போச்சுன்னா புதுசு வாங்குறதுக்கோ, ரீப்ளேஸ் பண்றதுக்கோ, ஆர் எல்ஸ் ஏதாவது ஈவெண்ட் கண்டக்ட் பண்றதுக்கு, இல்லை காம்படிஷன் போயிட்டு வர்றதுக்கு, ஏதாவது புது பொருள் வாங்கணும், இல்லை லேப்ல இல்லாத ஒரு பொருள் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு தேவைப்படுது அப்படின்னா அது வாங்குறது.
ஸோ அது எல்லா பையன் ஏதோ ஒரு ஐடியா கண்டுபிடிச்சிருக்காங்க, ஸ்டூடெண்ட் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க, அதுக்கு பேட்டன்ட் வாங்கணும், ஸோ அதுக்கான எக்ஸ்பென்சஸ், ஸோ எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்ட்லேயே நீங்கள் 1.4 lakhs யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு வருஷத்துக்கு. மீதி 60,000 என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏடிஎல் லேப் யார் ரன் பண்ணுறா, யார் மெயின்டைன் பண்ணுறா, அவங்களுக்கு மந்த்லி 5,000 ஹானரேரியம்காக அவங்களுக்கு சேலரி மாதிரி ஸ்ட்ரைப் ஃபண்ட் மாதிரி 5,000 rupees அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 lakhs எவ்ரி இயர் இது ரிப்பீட் ஆகும். ஸோ ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா 2 lakhs வந்து இதுக்காக இந்த செலவுக்காக கொடுத்துட்டே இருக்காங்க. இந்த 7 lakhs எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 6.4 lakh ஒரு பேக்கேஜ் ஆகும், 0.6 வந்து இன்னொரு பேக்கேஜ் ஆகும் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. இந்த 6.4 lakh வந்து கவர்மெண்டே லிஸ்ட் கொடுத்துட்டாங்க, என்னென்ன பொருள் தான் இருக்கணும், இவ்வளோ நம்பர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ P1, P2, P3, P4 4 பேக்கேஜ் 1, பேக்கேஜ் 2, பேக்கேஜ் 3, பேக்கேஜ் 4னு சொல்லி 4 கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. பேக்கேஜ் 1ல பார்த்தீங்கன்னா பேசிக் எலக்ட்ரானிக்ஸ், ரோபோட்டிக்ஸ், ஐஓடி, சென்சார்ஸ், டெவலப்மெண்ட் போர்ட்ஸ், மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் அதெல்லாம் இருக்கும். ஸோ அது பேக்கேஜ் 1. அது லிஸ்ட் கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, இந்த போர்டு இவ்வளோ பீசஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பேக்கேஜ்குள்ள 3D பிரிண்டர்ஸ் அண்ட் அக்சசரி கிராஃப்ட் ஐட்டம்ஸ், ஸோ இப்போ ஃபோட்டோவில் கூட பார்த்துருப்பீங்க இதெல்லாம் இருந்திருக்கும், 3D பிரிண்டர்ஸ், டெலிஸ்கோப்லாம் இருந்திருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் இந்த கேட்டகரியில் வரும். P3ல வந்து ஹார்ட்வேர் அண்ட் பவர் டூல்ஸ், ட்ரில்லிங் மிஷின், அண்ட் தென் வந்து டூல்ஸ், ஹேமரு, ஸோ அந்த மாதிரி டூல்ஸ் ஹார்ட்வேர் இதுக்கெலாம் வாங்குறதுக்கு வந்து பேக்கேஜ் 3 1.2 lakhs. And then safety and power supply equipment, safety like gas tank, fire extinguisher, safety goggles, and then wire boxes, so அதெல்லாம் வாங்குறதுக்கு 20,000 அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடல் டிங்கரிங் லேபோட இந்த 7 lakhs மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜெம் ஆத்தரைஸ்டு வெண்டாஸ்ட்டை மட்டும்தான் வாங்கணும். த்ரூ ஜெம்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்கு, இட்ஸ் லைக் அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட் மாதிரி கவர்மெண்டோட வெப்சைட்டு. ஸோ அது மூலமா மட்டும்தான் இந்த ப்ராடக்ட்ஸை நீங்க வாங்கணும். அண்ட் தென் 0.6 lakh வந்து ஒவ்வொரு வெண்டாரை பொறுத்து மாறும், ஓகேங்களா. ஸோ ஒருத்தர் வந்து அந்த 0.60,000 வந்து சயின்ஸ் கிட் கொடுக்கலாம், ஒரு சில பேர் வந்து வேற ஏதோ ரோபோட்டிக்ஸ்ல கொஞ்சம் அட்வான்ஸ்டு கிட் கொடுக்கலாம், ஓகேங்களா. ஸோ இது முழுக்க முழுக்க ஸ்கூலோட டிசிஷன் தான், யாருக்கிட்ட நான் பொருள் வாங்கணும் அப்படின்றத ஸ்கூல் டிசைட் பண்றதா, யாரும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கூலோட டிசிஷன் தான். I'll share my screen here. Okay, fine. Screen visible இருக்கா நியமன்? Yes sir, screen visible. Screen வரல. It's okay. So நிறைய டீடைல்ஸ் சொல்லிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். நியர்லி ஒரு 1 hour 10 minutes கிட்ட ஆயிடுச்சு. ஸோ நிறைய டீடைல்ஸ் சொல்லியிருக்கோம், நிறைய உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், சில உங்களுக்கு புரிஞ்சிருக்காது, உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். ஸோ இட்ஸ் கொஸ்டின் டைம். பிஃபோர் எக்ஸ்பிளைனிங் ஃபர்தர் திங்ஸ், I'll allow the first answer some of the questions. அதுக்கப்புறம் we'll move on to நீங்க டைரக்டா எங்ககிட்ட கேள்வி கேட்கிற செக்ஷனுக்கு நம்ம உடனே போயிடலாம்.